ஏய் நமக. இப்போ நம்ம ரிமைண்ட் பண்ணிக்கலாம். முதல்ல ஜனமேஜயம் கேட்குறான், இந்த உலகத்தை யார் படைச்சா அப்படின்னு கேட்குறான். அதான் கேள்வி. அந்த கேள்வியில் தான் ஆரம்பிக்கிறது. இவ்வளோ ஒரு 8 அத்தியாயம் வந்துடுது அப்படியே. அப்போது வியாசர் சொல்கிறார், எப்பா இதே கேள்வி தான் நான் நாரதர்கிட்ட கேட்டேன். அப்போ நாரதர் என்ன சொல்கிறார், ஆமாம் கரெக்ட், நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டு, ஆனால் இந்த கேள்வி நான் எங்கள் அப்பாட்ட பிரம்மாட்ட கேட்டேன் அப்படின்றார். அப்போ பிரம்மா என்ன பண்ணுறார், எனக்கும் இந்த கேள்விக்கு பதில் தெரில, அதனால நான் நேராக விஷ்ணுட்ட கேட்டேன் அப்படின்னு அந்த கதை அப்படி போகிறது. ஸோ அந்த விஷ்ணு என்ன பண்ணுறாரு, அந்த யோகமாயை வர அந்த அந்த இடத்துல அந்த ரெஃபரன்ஸ் வருது. அப்போ விஷ்ணு டைரெக்டாக ஆன்சர் கொடுக்கல. ஸோ விஷ்ணு சொல்கிறார், விஷ்ணு தூங்கிட்டு இருக்காரா, அந்த பிரளயத்தில் விஷ்ணுகிட்ட போய் பார்க்குறார். விஷ்ணுவோட அந்த கேள்வி கேட்கலான்னா அவர் விஷ்ணு அந்த பிரளய ஜலத்தில் படுத்துட்டு இருக்காரா. அப்போ யோகமாயை வரா, அந்த மதுகைடவர்கள் வரா, மதுகைடவ வதமாறுது. அப்போ அந்த யோகமாயை என்ன பண்ணுறா, சிருஷ்டி பண்ணு அப்படிங்கிறா. சிருஷ்டி பண்ணுறதுக்கு இங்கே பூமியே இல்லையே அப்படிங்கிறா. ஸோ மதுகைடவர்களோட மேதஸ் பூமியாச்சின்னு ஒரு 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 பார்ட் இருந்தால் கூட, ஒரு விதமான அம்சம் இருந்தால் கூட, இந்த பூமியை காணாதுங்கிறதுனாலையா என்னன்னு தெரில, பூமி இல்லையே நான் எப்படி சிருஷ்டி பண்ணுறது அப்படின்னு பிரம்மா கேள்வி வருது. அப்போது ஒரே சிரிச்சுட்டு தேவி என்ன பண்ணிட்டா, ஒரு விமானத்தை கொண்டுறா. அதுக்குள்ளே ருத்ரன் அங்கே வந்துடுறாரு. இவா 2 பேர் இருக்கிறோம். சரி, ருத்ரன் வந்துடுறா. 3 பேருமா சேர்ந்து விமானத்தில் போயிட்டே இருக்கா. தேவியோட தூண்டுதல்னால அது ஒரு உலகமாக காட்டுறது, ஒரு பிரம்மாண்டத்தை பார்க்குறா. அப்போது சிவலோகம் போகிறது, விஷ்ணு லோகம் போகிறது, அப்படி ஒரு லோகமாக பார்த்துட்டு கடைசியில் எங்கே லேண்ட் ஆகிறா, எங்கே வந்திருக்கோன்னு தெரியல. பார்த்தா அது மணி தீபம் அப்படின்ட்டு தேவியோட இடம் அது. ஸோ அங்கே வந்துட்டா. அப்போது இங்கே எல்லோரும் இறங்குறா, விமானத்துலேருந்து இறங்குறா. இந்த இடம் பார்த்த மாதிரி இல்லை, மற்ற இடமெல்லாம் ஏதோ பார்த்த மாதிரி இருக்குது, ஆனால் இந்த இடம் பார்த்த மாதிரியே இல்லையே அப்படின்னு எல்லோரும் இறங்கி ஆச்சரியப்பட்டு இருக்கும்போது விஷ்ணு என்ன பண்ணுறார், மனசில் தியானம் பண்ணுறார். அப்போ அவருக்கு தோன்றது, இல்லை இதுதான் இவள் தான் காரணம், இந்த லோகம் தேவியோட லோகம், இவள் தான் நம்மளுக்கு காரணம்ட்டு பிரம்மாட்ட விஷ்ணு சொல்லின்னு இருக்கார். இதில் 55 ஸ்லோகம் வந்திருக்கோம் நம்ம. सर्वबीजमयी येषा राजते साम्प्रतं सुरौ विभूतयः स्थिताः पार्श्वे पश्यतां कोटिशः क्रमात्. ஸோ விஷ்ணு பிரம்மாட்ட சொல்லிட்டு இருக்கா. பிரம்மா ருத்ரன் பக்கத்தில் இருக்கார் இல்லையா. ஸோ பீஜமயி, எல்லாருக்கும் பீஜம். எப்போவுமே நம்ம பாகவதம் படிக்கிறோச்சே, பகவான் தான் பீஜம், உலகமே அவருடைய யோனி அப்படின்னு படிப்போம். இங்கே இந்த ஆதி காரணம் தேவி அப்படிங்கிற ரூபத்தில் பார்க்குறோச்சே, தேவி தான் பீஜமாக இருக்கணும், விதை, அவள் தான் விதை, ஆதி விதை. ஏஷா சாம்பிரதம் சுரவு ராஜதே. ஸோ இந்த தேவர்களாக இவளே தான் பரிணமிக்கிறாள். ஸோ ராஜத்தேன வீற்றிருக்கிறாள். இப்போ தேவர்களெல்லாம் படைத்து அப்படி அதில் அவள் வீற்றிருக்கிறாள். தேவலோகம்லாம் காட்டியிருக்காள். இப்போ இந்திரன்லாம் பார்த்துட்டு வந்திருக்கா. ஸோ விபூதையக கோட்டிஷக விபூதையக. ஸோ கோடிக்கணக்கில் அவளுடைய விபூதிகள் இருக்குது. விபூதிகள்னு சொன்னால் தேவர்கள்னு ஒரு அர்த்தம். ஏன்னா அவளுடைய அம்சமாகவே தான் எல்லோரும் சிருஷ்டி பண்ணுறான். எல்லாமே தன்னுடைய அம்சமாக வர்றதுனால அவர்களுக்கெல்லாம் பகவானுடைய விபூதி இருக்கிறதுனால அந்த தேவர்களுக்கு அப்படி விபூதிகள் அப்படின்னு பேர். இன்ஃபேக்ட் லக்ஷ்மிக்கும் விபூதின்னு ஒரு பேர் உண்டு. ஏன்னா அவள் ஐஸ்வர்யம் நிறைந்தவள் அதனால். ஸோ விபூதேக ஸ்திதாக பார்ஷ்வே, அப்படி கோடிக்கணக்கில் அவள் பக்கத்தில் அந்த விபூதிகள்லாம் இருக்குது. அவளால் சிருஷ்டி பண்ணப்பட்டவர்கள் அவளுடைய அம்சமாகவே இருக்கிறார்கள். பார்ஷ்வே சைடில் பஷ்யதாம் கிரமாத்துன்னு அப்படி வரிசையாக அவளுடைய அம்சத்துக்கு அம்சம், அம்சத்தில் அம்சம் அப்படி வந்தவர்கள்லாம் இருக்கிறார்கள். பஷ்யதாம் பார்க்கலாம். सर्वबीजमयी शेषा राजते साम्प्रतं सुरौ विभूतयः स्थिताः पार्श्वं पश्यतां कोटिशः क्रमात्. पार्श्वे ओके. दिव्य आभरणभूषाढ्या दिव्यगन्धानुलेपना परिचर्या परा सर्वाः पश्यतां ब्रह्मशङ्करौ. ஏன்னா அவள்கிட்டே படிச்சுருக்கா. நான் பஷ்யத்தாம்னு நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. திவ்ய ஆபரண பூஷாட்யா, திவ்யமான ஆபரணங்களோடு அணிந்து கொண்டு, ஆட்யான்னு ரிச், ஷீ இஸ் லுக்கிங் வெரி ரிச். அப்படி தள்ளி தேவியோட அந்த கிரகம் தெரியறது, சிந்தாமணி கிரகம். அந்த தேவியோட பார்வையில் இவ வரா, தேவி பார்க்குற தூரத்தில் இருக்காவ. அதனால அவளை பார்த்து சொல்கிறா, ரொம்ப அழகான ஆபூஷணங்களெல்லாம் அணிஞ்சுன்னு ரொம்ப ரிச்சாக இருக்காவா ஆட்யா. திவ்ய கந்தானுலேபனா, திவ்ய உயர்ந்த சந்தனமெல்லாம் பூசிண்டு, அப்படி கந்தங்கள்லாம் பூசிண்டு அப்படி இருக்காவ. பரிச்சரியா பராகா சர்வாகா, மற்றவா எல்லாரும் அங்கே இருக்க கோடிக்கணக்கில் எல்லாம் நிற்கிறாளே, அவளெல்லாம் அம்சமாக விபூதிகள்லாம் இருக்காளே அவளுக்கு. அவள் அவளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. பரிச்சரியா பரிச்சரியம்னு கைங்கரியம். ஸோ அவளுக்கு கைங்கரியத்தை பண்ணி கொண்டிருப்பவர்களாக அவர்கள்லாம் இருக்கிறார்கள். ஸ்பஷ்யதாம் பிரம்மசங்கரோ, பிரம்மாவும் சங்கர் நீங்கள் 2 பேரும் பாருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் விஷ்ணு. இதான் அந்த அரிசியம் பண்ண குறிப்பிட்டான் போல.
வாசிங்க. ஆபரண பூஷ ஆட்யா திவ்ய கந்தானுலேபனாஹ பரிச்சர்யாபராஹ சர்வாஹ பஷ்யதாம் பிரம்ம சங்கரோ. धन्या वयं महाभागाः कृतकृत्याः स्म साम्प्रतं यद् अत्र दर्शनं प्राप्तं भगवत्याः स्वयं तु इदं. மகாபாகாக வயம் நம்மளாம் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம். ஸோ தன்யாவயம் மகாபாகாக நம்மளாம் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம். தன்யர்கள் நம்மளாம் கிருத்தகிருத்தியாக செய்ய வேண்டியதே செய்திருக்கிறோம். என்ன புண்ணிய காரியம் பண்ணணுமோ, தேவியோட தரிசனம் கிடைக்கணும், எப்பேரோட புண்ணிய காரியம் பண்ணியிருக்கணும். கிருத்தகிருத்தியம்னு செய்ய வேண்டியதை செய்தவர்களாக ஸ்மக இருக்கிறோம். சாம்பிரதம் இப்போ அத்திர தர்சனம் பிராப்தம் பகவத்யாக தர்சனம். தேவி பகவதி நம்மளுக்கு தர்சனம் கொடுத்துட்டுருக்காளே, அப்போ நம்ம ரொம்ப பாக்கியமானவர்கள் இல்லையா? ஸ்வயம் தூ இதம், ஸ்வயம் தானாகவே நமக்கு இப்படி காட்சி கொடுத்துட்டுருக்கிறாள், அதனால நம்ம புண்ணியர்கள் அப்படின்னு விஷ்ணு சொல்கிறேன். धन्या वयं महाभागाः कृतकृत्याः स्म साम्प्रतं यत् अत्र दर्शनं प्राप्तं भगवत्याः स्वयं तु इदम्. तपस्तप्तं पुरा यत्नात् तस्य इदं फलम् उत्तमम् अन्यथा दर्शनं कुत्र भवेत् अस्माकम् आदरात्. ஸோ புறா தபஸ்தப்தம், நம்மளாம் நிச்சயமாக நல்ல தபஸ் பண்ணியிருக்கோம். அந்த தபஸோடு பிரயத்னம், அது முயற்சியோடு தபஸ் பண்ணியிருக்கோம். அதனால இந்த பலம் உத்தமமான பலன். என்ன பலன்? தேவியோட தரிசனம். ஸோ அந்த பலன் கிடச்சிருக்கு. அந்யதா தர்சனம் குத்ரா, அப்படி நம்ம தபஸெல்லாம் பண்ணாட்ட நமக்கு எப்படி தேவி தரிசனம் கிடைக்கவே கிடைக்காது. குத்திர பவேத், எங்கே கிடைக்க போகிறது? அஸ்மாக்கம் ஆதராத், அதுவும் ஆதரவோடு தேவி தானே வந்து நம்மளுக்கு தரிசனம் கொடுத்துருக்கான்னு ரொம்ப ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கோம், தபஸ் பண்ணியிருக்கோம். तपस्तप्तं पुरा यत्नात् तस्य इदं फलमुत्तमम् अन्यथा दर्शनं कुत्र भवेत् अस्माकम् आदरात्. ஒரு நிமிஷம். पश्यन्ति पुण्यपुञ्जाये ये वदान्याः तपस्विनः रागिणः नैव पश्यन्ति देवीं भगवतीं शिवां. புண்ணியபுஞ்சா, புஞ்சம்னா குவியல்னு அர்த்தம். புண்ணியத்தை குவியலாக பண்ணியிருக்கணும். அப்படி புண்ணிய புஞ்சா யாரெல்லாம் புண்ணியத்தை குவியலாக சம்பாதிச்சு வச்சுருக்காளோ, எவர்கள் வதான்யாகனா கொடையாளிகள், நிறைய தானம் பண்ணியிருக்கணும். நிறைய தானம் எல்லாம் யார் கொடையாளிகளாக இருக்காளோ, தபஸ் யார் பண்ணியிருக்கிறார்களோ, பஷ்யந்தி, அவளுக்கு தான் தேவியோட தரிசனம் கிடைக்கும், அவள் மட்டும்தான் பார்க்க முடியும் தேவியை. ராகிணக நைவ பஷ்யந்தி, இந்த உலக விஷயத்தில் ஈடுபட்டு கொண்டு அப்படியே பேராசையோடு இருக்கக்கூடியவர்கள் தெய்வத்தை பார்க்க முடியாது, தேவியை பார்க்க முடியாது. தேவியும் பகவதியும் சிவாம் எல்லாம் தேவியோட அடைமொழி தான். ஸோ பகவதி என்று சொல்லக்கூடியவள் பகம் நிறைந்தவள், அதனால தான் பகவதி. பகம்னாலே ஞானபல ஐஸ்வர்ய வீர சக்தி தேஜஸ்னு 6 பகங்கள் இருக்கணும்னு சொல்லிடுறோம். அப்படி எல்லாமே இருக்கணும். அப்படிப்பட்ட பகவதியை சிவாம் மங்கள ரூபிணியை பார்ப்பதற்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும். पश्यन्ति पुण्यपुञ्जाये ये वदान्याः तपस्विनः रागिणः नैव पश्यन्ति देवीं भगवतीं शिवां. मूलप्रकृतिः एव एषा सदा पुरुषसङ्गता ब्रह्माण्डं दर्शयति एषा कृत्वा वै परमात्मने. ஸோ இவள் யாருன்னா, இவள் தான் மூல பிரகிருதி. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், மூல பிரகிருதிங்கிறது மாயைன்னு பேர், அதுக்கு தான் பிரதானம்னு பேர், ஏகப்பட்ட பேர் இருக்குது. குணங்களோட இருப்பிடம், அந்த மொத்த குணமும் மாயை எல்லாம் இருக்குது, அதோட இடம் தான் மூல பிரகிருதி. ஸோ இவள் தான் அந்த மூல பிரகிருதி அல்லது மாயை என்று சொல்லக்கூடியவள். ஏஷா, இவள் சதா புருஷ சங்கத்தா, புருஷனோடே தான் இருப்பாள். ஏன்னா புருஷனோட பவர் தான் மாயைன்னு சொல்லியாச்சு. அப்போ அவரோட பவரையும் பிரிக்க முடியுமா என்ன? எப்போதும் புருஷனோடு தான் இருப்பள். பரமாத்மனே கிருத்வாவை, ஸோ பரமாத்மாவிடத்தில் அவரிடத்திலேயே இவள் என்ன பண்ணுறா? பிரம்மாண்டம் தர்ஷயதி ஏஷா, உலகத்தை காட்டிடுவள். பகவான விராட்ட ரூபமாக ஆக்கி இந்த உலகத்தையே இவள் தான் காட்டுவா. இவள் தான் அந்த மாயை அப்படிங்கிற. மூல பிரகிருதி ஏவ ஏஷா சதா புருஷ சங்கதா பிரம்மாண்டம் தர்ஷயத் ஏஷா கிருத்வா வை பரமாத்மனே. द्रष्टा असौ दृश्यम् अखिलं ब्रह्माण्डं देवताः सुरौ तस्य एषा कारणं सर्वाः माया सर्वेश्वरी शिवा. சுரவுன்னு கூப்பிட்றார். யார்? பிரம்மாவே இவர் ருத்ரனே, அவள் 2 பேரும் சுரவ் அப்படின்னு கூப்பிட்றார். 2 பேரும் அகிலம் பிரம்மாண்டம் திருஷ்யம். இவள் எல்லா உலகத்தையும் நம்ம பார்க்குறோமே, இந்த பிரம்மாண்டெல்லாம் காட்டின்னு வந்தாலே நம்மளுக்கு தேவி.
ஸோ இந்த பிரம்மாண்டம் இது மாதிரி நிறைய பிரம்மாண்டங்கள் இருக்குது, எல்லாமே பார்க்கக்கூடியவை. அதை ஏற்படுத்த அந்த சாட்சி யார், திரஷ்டா யாருன்னு இவள் தான். ஸோ இவளே தான் திரஷ்டா, இவள்தே சாட்சி. இவள் வந்து அந்த புருஷன்ட்ட இந்த உலகத்தெல்லாம் பிரம்மாண்டத்தெல்லாம் படைச்சி நம்மளுக்கு காட்டியிருக்கா தவிர இவள் தான் சாட்சியாக இருக்கிறாள். இந்த உலகம் எல்லாமே பிரம்மாண்டம் எல்லாமே திருஷ்யம், பார்ப்பதற்கு உரிய பொருட்கள், இவையெல்லாம் பார்ப்பதற்குரிய பொருட்கள் திருஷ்யம். தஸ்ய ஏஷா காரணம், இந்த பிரம்மாண்டத்துக்கெல்லாம் காரணம் யாருன்னு இவ தான். ஏஷா காரணம் சர்வாகா, எல்லா பிரம்மாண்டத்துக்கும், 1 2க்கு இல்லை, எல்லா பிரம்மாண்டத்தும் அமையதற்கு காரணம் இவள் தான். இவள் இல்லாட்டா சிவனே ஒன்றும் பண்ண முடியாது, அந்த பரமாத்மா அந்த பரபிரம்மே ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால இவள் தான் காரணம் எல்லாத்துக்குமே. மாயா சர்வேஸ்வரி சிவா, இவளே மாயை, இவளே சர்வத்துக்கும் ஈஸ்வரியாக இருக்கக்கூடியவள். ஈஸ்வரினாலே சக்தின்னு அர்த்தம், சக்திக்கு தான் ஈஸ்வரின்னு பேர், சர்வசக்தனாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை. ஸோ சிவா மங்கள ரூபிணி இவள் தான்னு சொல்கிறான். द्रष्टा असौ दृश्यम् अखिलं ब्रह्माण्डं देवताः सुरौ तस्य एषा कारणं सर्वाः माया सर्वेश्वरी शिवा. क्व अहं वा क्व सुराः सर्वे रम्भाद्याः सुरयोषितः लक्ष अंशेन तुलाम् अस्याः न भवामः कथञ्चन. நான் எங்கப்பா, விஷ்ணு சொல்கிறார். இப்போ இவா 2 பேரையும் விஷ்ணு சொல்லிட்டு இருக்கார். நான் எங்கப்பா, இந்த தேவர்கள்லாம் என்னத்தை சொல்கிறது, யாருமே இவள் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. ஸோ தேவர்களும் ஒன்றும் சொல்ல முடியாது, நானும் ஒன்றுமே கிடையாது. ரம்பாத்தியாக, ரம்பா முதலிய இந்த அப்சரஸ்கள்லாம் இருக்காளே, சுர யோசித்துக பெண்கள், யோசித்தின பெண். ஸோ தேவலோகத்தில் உள்ள பெண்கள் எல்லாம் ஒன்றுத்துக்களாய் கிடையாது, இவள் இல்லாமல் எதுவுமே அணுவும் அசையாது. லட்ச அம்சேன துலாம் அஸ்யாக ந பவாமகான்ட்டான். 1/1 lakh, அவ்வளோ ஒரு அம்சம், 1 லட்சத்தில் ஒரே ஒரு அம்சமாக அந்த இருந்தால் கூட, அந்த அளவுக்கு 1/1 lakh அம்சமாக இருந்தால் கூட நம்ம அதெல்லாம் ஆகவே முடியாது. அவளுடைய 1 லட்சம் அம்சம் கூட நம்மெல்லாம் கிடையாதுன்னா பவாமக கதஞ்சன. ஸோ அவளுடைய சக்தியில் 1 lakhல ஒரு அம்சம் கூட நம்ம கிடையாது அப்படின்னு விஷ்ணு சொல்கிறார். सर्वे ब्रह्माद्याः सुरयोषितः लक्ष अंशेन तुलाम् अस्याः न भवामः कथञ्चन. सा एषा वराङ्गना नाम वै दृष्टाया महार्णवे बालभावे महादेवी दोलयन्तीव मामुदा. இந்த வராங்கனா வரம் பொருந்திய இந்த பெண், இதை பார்க்குறோமே நம்ம, இவ தான் சா ஏஷா, அவள் தான். இவள் நான் எங்கே பார்த்தேன், முன்னாடி நான் பார்த்துருக்கேங்கிறார் விஷ்ணு. வை திருஷ்டா, நான் பார்த்தேன் அவளை, அவள் என்னால் பார்க்கப்பட்டாள். யா மகா அர்ணவே, பிரளய ஜலத்தில் பாலபாவே, குழந்தை ஆலிலையில் கிருஷ்ணராக நான் அந்த மிதந்து கொண்டிருந்த பொழுது, விஷ்ணு வந்து ஆலிலை கிருஷ்ணராக இருந்தபோது பிரளய ஜலத்தில் நான் இவளை பார்த்தேன். மகாதேவி இவள் தோலயந்தீவ மாமுதா, அந்த பெரிய அலை இருக்கக்கூடிய சமுத்திரத்தில் என்னை ஊஞ்சல் மாதிரி ஆட்டின்னு இருந்தா, இந்த தேவி தான் என்னை அப்படி ஆட்டின்னு இருந்தா, இவளை நான் அந்த பிரளய ஜலத்தில் பார்த்தேன் அப்படிங்கிற. शयानं वटपत्रे च पर्यङ्के सुस्थिरे दृढे पादाङ्गुष्टं करे कृत्वा निवेश्य मुखपङ्कजे. பகவான் எப்படி படுத்துட்டு இருந்தார் விஷ்ணு அந்த குழந்தையா? ஸோ சுஸ்திரே திருடே பரியங்கேன்னுட்டார். ஏன்னா அவ்வளோ பெரிய சுனாமி மாதிரி அலை அடிக்கிற பிரளய ஜலம், ஆனால் கூட அவர் படுத்துட்டு இருக்கிற அந்த ஆளிலை வந்து அசைவ அப்படியே, அதாவது ரொம்ப ஸ்திரமாக நிற்கிறது, ஆடினா கூட கீழே விழாமல் இருக்கார் அவர். ஸோ அப்படி ஸ்திரமான ஒரு வட்டபத்திரே, ஆலிலையில் ஆலமரத்தை வட்டான ஆலமரம் வடவிஷ்டம், அதோடைய பத்திரை இலை, ஆலிலை இலை சயானம், நான் படுத்துட்டு இருந்தேன், ரொம்ப தெம்பான அதில் படுத்துட்டு இருந்தேன். தேவி என்னை ஆட்டின்னு இருக்கா அப்படி ஊஞ்சல் மாதிரி. ஸோ என்னுடைய காலை பாத அங்குஷ்டம், காலோட கட்டவரில் என்னுடைய முகப்பங்கஜே வாயிலை நிவேஷியா வைத்துக்கொண்டு, அப்படி தானே ஆலில கிருஷ்ணனோட படம்லாம் அப்படி தானே இருக்குது. ஸோ காலுள்ள கட்டவரில் வாயில் வைத்துக்கொண்டு நான் அதில் படுத்துட்டு இருந்தேன். शयानं वटपत्रे च पर्यङ्के सुस्थिरे दृढे पादाङ्गुष्ठं करे कृत्वा निवेश्य मुखपङ्कजे. लेलिहन्तं च क्रीडन्तम् अनेकैः बालचेष्टितैः रममाणं कोमल अङ्गं वटपत्रपुटे स्थितं.
லேலிகந்தம் ச கிரீடம் த எப்படி வாயில் வச்சு சப்பு சப்புன்னு சப்பின்னு இருக்கேன். நான் வேறு கட்ட வரல. லேலிகானம்னா அது சப்பின்னு இருக்கிறது, சப்பு கொட்டின்னு இருந்தேன், என் கால் வரல. கிரீடந்தம் ஜாலியாக விளையாடிட்டு இருக்கேன் அந்த இலையில் படுத்துட்டு. அநேகைகி பாலச்சேஷ்டிதை குழந்தைகள்லாம் என்னெல்லாம் விளையாட்டு காட்டுமோ அதெல்லாம் நான் விளையாடிட்டு உட்காந்துருந்தேன் அந்த சமயத்தில் பிரளய ஜலத்தில். ரமமானம் கோமல அங்கம் ரொம்ப ரமிச்சுட்டு இருந்தேன். ஆனந்தமாக பிரளய ஜலத்தில் நான் படுத்துட்டு இருந்தேன். கோமளமாக இருக்கு என்னுடைய அங்கம், ஏன்னா குழந்தை. ஸோ அங்கமெல்லாம் சாஃப்டான அங்கத்தோட வட்டப்பத்திர புட்டர்னாலும் அந்த இது லீஃபோட அந்த ஒரு சைடு. ஸோ அந்த ஆலிலியோட ஒரு சைடில் அதில் நான் படுத்துட்டு இருந்தேன். ஸ்திதம் அப்படி படுத்துட்டு இருக்கும்பொழுது அவ்வளோ ஜாலியாக விளையாடிட்டு இருந்தேங்கிறாருங்க. लेलिहन्तं च क्रीडन्तं अनेकैः बालचेष्टितैः रममाणं कोमल अङ्गं वटपत्रपुटे स्थितम् गायन्ती दोलयन्ती च बालभावात् मयि स्थिते सा इयं सुनिश्चितं ज्ञानं जातं मे दर्शनाति वा. தேவி என்ன பண்ணா பாடின்னு இருக்கா. குழந்தை ஊஞ்சலாட்டும் போது பாட மாட்டலாமா, அது மாதிரி பாடின்னு இருந்தா. தோலயந்தி என்ன டோலாயாம் அதிலோலாயாம் சொல்லிட்டு பாட்டு பாடி என்ன ஊஞ்சலாட்டின்னு இருந்தா அம்மா. பாலபாவாத்னா குழந்தை, அதனால அம்மா என்னது ஊஞ்சலாட்டினா. மயி ஸ்திதை அப்படி நான் இருக்கும் பொழுது சாயியம் அவளே தான் இவள். இப்போ பார்க்குறேனே அப்போ என்னை ஊஞ்சலாட்டினாலே அவள் தான் இவள். சுநிஷ்டிதம் ஞானம், எனக்கு நல்ல நிச்சயம் ஞானம் ஏற்பட்டுடுத்து. ஏன்னா மனசில் அப்படி தியானத்தில் பார்த்து தான் சொல்கிறார் அவர். ஸோ எனக்கு நல்ல ஞானம் ஏற்பட்டு விடுத்தது. ஜாத்தம் தெரிஞ்சு போச்சு எனக்கு. ஜாத்தம் மே தர்ஷனாதிவா, இவளை பார்த்த உடனே எனக்கு அதெல்லாம் புரிஞ்ச ஞாபகம் வந்துடுது. அவள் தான் இவள் அப்படிங்கிற. गायन्ती दोलयन्ती च बालभावात् मयि स्थिते सा इयं सुनिश्चितं जातं मे दर्शनात् इव. சுநிஷ்டிதம் ஞானம் இருக்கா? ஓ இதே மாதிரி ஞானம் ஞானம் போட்டுங்க. ஓகே மேம். காமம் நக ஜனனி சா ஏஷா ஸ்ருணோதம் பிரவதாமி அகம் அனுபூதம் மயா பூர்வம் பிரத்யவிஜ்ஞாசமுத்திதா. ஸோ காமம் நக ஜனனி, கண்டிப்பாக காமம் இஷ்டமல்ல, இவள் தான் நமக்கெல்லாம் அம்மா அப்படிங்கிறார். ஸோ நகன்னு நம்மளுடைய அம்மா இவள். சா ஏஷா இவள், சாயேவ இவளே தான் அவள். ஸோ ஏஷான்னு போட்டிருக்கா. ஓகே ஏஷா. ஸ்ருணூதம் பிரவதாமி அகம், நான் சொல்கிறேன், நான் கண்டிப்பாக சொல்கிறேன், இவள் அம்மானு சொல்கிறேன். ஸோ அனுபூதம் மயா பூர்வனா, இவளை அனுபவிச்சிருக்கேன், ஏன்னா கண்ணால் பார்த்துருக்கேன், இவளை நான் ஊஞ்சலாட்டிருக்கா, இதை நான் நன்னாவே அனுபவிச்சிருக்கேன் முன்னாடி. பூர்வம் பிரத்யபிக்ஞா சமுத்திதா, இப்போ என்னால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியுது. பிரத்யபிக்ஞான ரெக்கக்னிஷன். அப்போ நான் அன்றைக்கி பார்த்ததை என்னால் இவளை பார்த்த உடனே என்னால் அவள் தான் இவள்னு ரெக்கக்னைஸ் பண்ண முடியறது. சமுத்திதா எனக்கு ஏற்பட்டு விட்டது. காமம் நக ஜனனி சா ஏஷா ஸ்ருணோதம் பிரவதாமஹம் அனுபூதம் மயா பூர்வம் பிரத்யவிஜ்ஞாசமுஸ்திதா. इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां तृतीयस्कन्धे विमानस्थैः हरादिभिः देवी दर्शनं नाम तृतीयोऽध्यायः. सर्वं जगदम्बार्पणमस्तु. अथ चतुर्थोऽध्यायः. ब्रह्मोवाच इत्युक्त्वा भगवान् विष्णुः पुनराह जनार्दनः वयं गच्छेम पार्श्वे अस्याः प्रणमन्तः पुनः पुनः. இப்போ பிரம்மா சொல்கிறார், விஷ்ணு இவ்வளோன்னு சொல்லி முடிச்சிட்டாரு, இவள் தான் நமக்கு அம்மா, இவள் தான் காரணம் எல்லாம் சொல்லிட்டார். இப்போ பிரம்மா கேட்குறார், இத்யுக்துவா பகவான் விஷ்ணுவு, இவ்வாறு பகவான் விஷ்ணு பேசி முடித்து புனராக ஜனார்தனக, ஸோ மீண்டும் சொல்கிறார். ஸோ ஜனார்தனனே மீண்டும் சொல்கிறார். யார்? பிரம்மா இப்போ நாரதனை சொல்லிட்டு இருக்கார். சாரி, பிரம்மா நாரதருக்கு இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கார் இல்லையா? ஸோ பிரம்மா வாச்சானா பிரம்மா நாரதர்கிட்ட சொல்லிட்டு இருக்கார். என்ன சொன்னார்? இப்படி எல்லாம் எங்கள்கிட்ட சொல்லிட்டு அந்த ஜனார்தனன் வயம் கச்சேம பார்ஷ்வே அஸ்யா, கிட்ட போகலாம், நம்ம இப்போ வெளியில் நின்றுருக்கோம், வெளியிலேருந்து பார்க்குறோம், நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு பார்ஷ்வே பக்கத்தில் போகலாம். அஸ்யாகா பார்ஷ்வே அவள் பக்கத்தில். பிரணவந்தகா புனப்புனக. ஸோ இதை சொன்னதுக்கப்புறம் ஜனார்தன் என்ன பண்ணுறார், நம்மளாம் அவகிட்டக்கு போகலாம், பிரணமந்தகா புனப்புனக, நமஸ்காரம் பண்ணே போகலாம், கை குவிச்சுட்டே போகலாம், தேவி கிட்ட போகலாம்னு சொன்னார். ब्रह्मोवाच इत्युक्त्वा भगवान् विष्णुः पुनराह जनार्दनः वयं गच्छेम पार्श्वे अस्याः प्रणमन्तः पुनः पुनः. सा इयं वरा महामाया दास्यति येषा वरान्हिनः स्तुवामः सन्निधिं प्राप्य निर्भयाः चरण अन्तिके.
ஸோ இவள் வந்து சிறந்தவள், வரான்னா வரம் பொருந்தியவள், சிறந்தவள், மகாமாயா இவள், மகாமாயை இவள். தாஸ்யதி ஏஷா வரான், நம்மளுக்கு வரம் கொடுப்பள். நம்ம என்ன கேட்டாலும் வரமெல்லாம் கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டு அவளுக்கு. அதனால நம்மளுக்கு வரம் தருவாள், நம்மக்கிட்ட போகலாம். ஸ்துவாமக, அவளை ஸ்துதி பண்ணுவாள். எப்போவுமே பகவானுக்கு வந்து ஸ்துதி ரொம்ப பிடிக்கும், ஸ்துதியை கேட்குறதுக்கு. அதனால் நம்ம அவள் சந்நிதியும் பிராப்பியா, அவள் சந்நிதியில் போயிட்டு, அவள் கிட்டக்க போயிட்டு அவள் சந்நிதி அடைஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்துதி பண்ணலாம் நம்மெல்லாம். ஸோ நிர்பயாக, பயப்பட வேண்டாம், அவளை பார்த்து பயப்படவே வேண்டாம், இவள் நமக்கு அம்மா மாதிரி. அதனால் பயப்படாமல் சரண அந்திக்கே அவளுடைய காலடியில் நின்று கொண்டு அவளை ஸ்துதி செய்யலாம் அப்படின்னு சொல்லி விஷ்ணு கூட்டின்னு போகலான்னு ரெடி ஆகிறார். सा इयं वरा महामाया दास्यति एषा वरान्हिनः स्तुवामः सन्निधिं प्राप्य निर्भयाः चरण अन्तिके यदि नः वारयिष्यन्ति द्वारस्थाः परिचारकाः पठिष्यामश्च तत्रस्थाः स्तुतिं देव्याः समाहिताः. வாரயிஷ்யந்தின்னா நிவாரணம் பண்ணுறது, தடுக்கிறது. ஸோ ஒருவேளை நம்ம போகிறோச்சே வெளியில் செக்யூரிட்டி நிற்கிறாங்க, துவாரஸ்தாகா. ஸோ துவாரத்தில் இருக்கக்கூடிய அந்த என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி பரிச்சாரக்காக தேவியோட கைங்கரியம் பண்ணிட்டு அவளுக்கு காவல் இருக்கக்கூடிய அந்த காவலர்கள் எதீனகா வாரயிஷ்யந்தி, அவள் நம்மளை தடுப்பார்கள் என்றால் படிஷ்யாமக தத்ரஸ்தாக, அங்கேயே நின்றுக்கலாம், உள்ளே போக வேண்டாம். அவள் தடுத்தா நம்ம உள்ளே அவளை தாண்டினா உள்ளே போக வேண்டாம், அங்கேயே நிற்போம். அந்த துவாரத்துலேயே நின்றுட்டு தத்ரஸ்தாக அங்கே நின்று கொண்டு தேவியாக ஸ்துதிம் படிஷ்யாமக, நம்ம தேவியோட ஸ்துதியாக வாசல்லே நின்று படிப்போம். உள்ளே போயெல்லாம் அவள் சரணத்தோடு கிட்டக்க போய் படிக்கிறோன்னு சொல்லிட்டு இருக்கோம், அங்கே போக முடியலன்னா வெளியில் நின்று படிக்கலாம். சமாஹிதாக, ஒருமுகப்பட்ட மனதோடு தேவியை தியானத்தில் வச்சுண்டு நம்ம அந்த ஸ்துதியை பண்ணலாம்னு சொல்கிறேன். ब्रह्मोवाच इत्युक्ते हरिणा वाक्ये सुप्रहृष्टौ सुसंस्थितौ जातौ प्रमुदितौ कामं निकटे गमनाय च. ஸோ ஹரியால் இவ்வாறு இந்த வார்த்தை சொல்லப்பட்டவுடன் ரொம்ப சந்தோஷப்பட்டா. யார்? ருத்ரனும் பிரம்மாவும் சந்தோஷப்பட்டா. சரி போகலாம், நம்ம தேவியை கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு ரொம்ப ஆனந்தப்பட்டவா ரெண்டு பேரும். சுசம்சிதவ் அப்படி நிற்கிறா, பகவான்கிட்டே நிற்கிறா, விஷ்ணுக்கிட்டே நிற்கிறா. பிரமுதித்தவு ஜாத்தவு, அப்போது ரொம்ப சந்தோஷப்பட்டா. காமம் பிரமுதித்தவு ஜாத்தவ், ரொம்ப இஷ்டம் போல் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாவா. ஸோ நிக்கட்டே கமனாயச்சா, சரி கிட்டக்க போகலாம் அப்படின்னு ரெடி ஆகிட்டா. 2-3 பேருமா. प्रहृष्टौ सुसंस्थितौ जातौ प्रमुदितौ कामं निकटे गमनाय च. ஓம் இதி உக்த்வா ஹரிம் சர்வே, ஓம் இதி உக்த்வா ஹரிம் சர்வே, எல்லாரும் ஓகே வெரி குட், ஓம் ஆம் ஆமாம் சொல்கிறோமே அதான் ஓம். ஸோ ஆமாம் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் விஷ்ணுவோட சொல்லிட்டு விமானாத்து துவரிதாக திரையக, அந்த விமானத்துலேருந்து இப்போ தான் இறங்குறா போல் இருக்குது. விமானாத்து 2 பேருமே 3 பேருமே துவரிதாக வேக வேகமாக திரையக உத்தீரிய இறங்கிட்டு நிர்கதா துவாரி. ஸோ அப்படியே கிளம்பி போய் நடந்து போய் அந்த துவாரத்துக்கு என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டான். சங்கமானா மனசி அலம். ஸோ கொஞ்சம் சந்தேகம் வருது, உள்ளே போக முடியுமா முடியாதா அப்படின்னு மனசில் நிச்சயமாக, அலம்னா நிச்சயம். ஸோ நிச்சயமாக மனசில் கொஞ்சம் சந்தேகம், சங்கமானா கொஞ்சம் சந்தேகத்தோடு தான் அவள் என்ட்ரன்ஸுக்கு வந்தா. द्वारस्थान् वीक्ष्य तान् सर्वान् देवी भगवती तदा स्मितं कृत्वा चकार आशु तान् स्त्रीन् स्त्रीरूपधारिणः. ஸோ துவாரஸ்தான் வீட்சிய அந்த செக்யூரிட்டி வாசல் நிற்கிறாளா, அவளை பார்த்து தான் சர்வான் தேவி பகவதி ததா. ஸோ எல்லோரும் அந்த தேவி பார்க்குறா, உள்ளேருந்தே பார்க்குறா, இவள் வாசலில் வந்து நிற்கிறதையும் பார்க்குறா. உள்ளேருந்து பார்த்துட்டு அவள் என்ன பண்ணுறா, துவாரத்தில் நிற்கிறவாளையும் பார்க்குறா தேவி. அவள் எங்கே தடுத்துக்கிட்டு வைக்க போகிறாளேன்ட்டு முன்னாடி அவள் என்ன பண்ணிடுறா, ஸ்மிதம் கிருத்வா, ரொம்ப புன்சிரிப்பு, அவளுக்கு சிரிப்பு வருது, இவள் 3 பேர் நம்மளை பார்க்க வந்துட்டாளே அப்படின்னு அவள் சந்தோஷத்தோட தான் த்ரீன், அவள் 3 பேரையும் ஸ்திரீ ரூபதாரினக சகார, பொம்பளை ஆக்கிட்டா. 3 பேர் இப்போ பெண் வடிவமும் எடுத்துக்கொண்டார்கள். அவ்வளோதான். தேவி பார்த்தா உடனே அவள் 3 பேரையும் ஸ்திரீ ரூபதாரினக பெண் வடிவமாக செய்து விட்டாள். ஆஷு சகார, வேகமாக அவள் பெண்ணாக்கி விட்டாள் இந்த 3 பேரையும். देवी भगवती तथा स्मितं कृत्वा चकार आशु
त्रीन् स्त्रीरूपधारिणः वयं युवतयः जाताः सुरूपाश्चारुभूषणाः विस्मयं परमं प्राप्ताः गताः तत्सन्निधिं पुनः. ஸோ வயம் யுவத்தையாக ஜாத்தாக, யுவதிகளாக மாறிட்டோம். நாங்களாம் பெண் வடிவம் எடுத்துட்டோம், எல்லோரும் யுவதிகளாக இருக்கோம், இளங்கிகளாக இருக்கோம் நாங்கள் அப்படின்னு பிரம்மா சொல்லிட்டு இருக்கார் நாரதட்ட. அப்படி மாறிட்டோம்ப்பா. சுரூப்பாக ரொம்ப அழகாக இருந்தோம், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகான வடிவம். சாருபூஷம் அழகான அலங்காரம் வேறு, பூஷணங்கள்லாம் வேறு எங்கள் உடம்புல இருக்குது. ஸோ பரமம் விஸ்மயம் பிராப்தாக, ஒரே ஆச்சரியம், என்னடா இது சட்டக்குன்னு பொண்ணாக மாறிட்டோமேனு ஆச்சரியத்தை அடைந்தோம். கதாகா தத் சந்நிதியும் புனக, அவ்வளோதான், அந்த பெண் வடிவத்தோடைய தேவியோட சந்நிதியில் போய் அடைந்தோம், அங்கே போனோம். வயம் யுவதயः ஜாதாः சுரூபாः சாருபூஷணாः விஸ்மயம் பரமம் பிராப்தா கதாः தத் சந்நிதிம் புனः. सा दृष्ट्वा नः स्थितान् तत्र स्त्रीरूपान् चरण अन्तिके व्यलोकयथ चारु अङ्गी प्रेम सम्पूर्णया दृशा. ஸோ நக ஸ்திதான் தத்ர, நாங்கள் அங்கே அவளோட காலடியில் வந்து நிற்கக்கூடிய எங்களை சா திருஷ்டுவா பார்த்தா, தேவி பார்த்துட்டு ஸ்ரீரூபான் பொம்பளை வடிவத்தை எடுத்த எங்களை சரண அந்திக்கே, அவளோட காலடியில் நிற்கிறோம் நாங்கள், அப்படி எங்களை பார்த்து வியலோகயத்தை நன்றாக பார்த்தா, சாரு அங்கி அழகான அங்கங்களை உடைய அந்த தேவி பார்த்து பிரேம சம்பூர்ணையா திருஷா, அன்பாக பார்க்குறாளாம், பிரேம பரிபூர்ணமான அன்போடு கூட அந்த பார்வையோடு கூட எங்களை கடாட்சித்தாள் அந்த தேவி. सा दृष्ट्वा नः स्थितां तत्र स्त्रीरूपां चरण अन्तिके व्यालोकयतः सारु अङ्गी प्रेम सम्पूर्णया दृशा. व्यलोकयत प्रणम्य तां महादेवीं पुरतः संस्थिता वयं परस्परं लोकयन्तः स्त्रीरूपाः चारुभूषणाः. ஸோ அந்த மகாதேவியான அவளை பிரணம்ய எல்லாம் கும்பிட்டுண்டு புறத்தக சம்சிதா வயம், அவள் முன்னாடி நின்னோம் நாங்கள், அவள் காலடியில் போய் அவளை கும்பிட்டுட்டே அவள் பக்கத்தில் நின்னோம், அவள் முன்னாடி புறத்தக பரஸ்பரம் லோகயந்தக, ஒருத்தருக்கு பார்த்துட்டோம், தேவி என்ன சொன்ன போகிறோம், அடுத்து என்ன நடக்க போகிறதே தெரியலையே அப்படின்னு ஒருத்தருக்கு பார்த்துட்டோம் நாங்கள், பரஸ்பரம் லோகயந்தக பார்த்துக்கொண்டு ஸ்ரீரூபாக சாருபூஷனாக, இவனோட அழகு எப்படி இருக்குது, பக்கத்தில் உள்ள ருத்ரன் எந்த அழகாக இருக்காரு, எப்படிப்பட்ட பொம்பளையாக இருக்காரு, வேடிக்கை பார்க்குறதா எப்போவுமே. ஸோ சாருபூஷனாக அலங்காரமான பூஷணங்கள் அணிந்து கொண்ட நாங்கள் ஒருத்தர் பார்த்துட்டோம். प्रणम्यतां महादेवीं पुरतः संस्थिता वयं परस्परं लोकयन्तः स्त्रीरूपाः चारुभूषणाः. पादपीठं प्रेक्षमाणाः नानामणिविभूषितं सूर्यकोटिप्रतीकाशं स्थिताः तत्र वयं त्रयः. ஸோ நானாமணி விபூஷிதம் பாதபீடம், பாதபீடம்னு என்னது, காலை வச்சுக்கக்கூடிய பலகாய். எப்போவுமே பகவானுக்கு சிம்மாசனத்தில் உட்காண்டா கூட கீழே ஒரு பலகா போடுவாள், அதுவும் தங்க பலகாயாக இருக்கும். அப்போது அவளுடைய பாதம் அதில் இருக்கும் இல்லையா, பாதபீடம். ஸோ அந்த நானா மணி விபூஷிதம், அவளுடைய பாதத்தில் போடப்பட்ட பலகை அப்படி பல விதமான ரத்னங்களால் அலங்காரம் பண்ணப்பட்ட பலகாயாக இருந்தது. அதை பார்த்தோம் நாங்கள், பிரேட்சமானாக அதை பார்த்துட்டே இருந்தோம் நாங்கள். சூரிய கோட்டி பிரதீகாசம், அப்படி எப்படி அந்த மணியெல்லாம் ஜொலிக்கிறது அதில் பலகாயே, அவ்வளோ அழகாக இருக்குது. கோடி சூரியன் உதிச்சா மாதிரி அப்படி ஒரு ஒளி, காஷம்னாலே பிரகாஷம்னாலும் காஷம்னாலும் ஒன்று தான், நல்ல ஒளின்னு அர்த்தம். ஸோ அப்படி ஒளியோடு கூட இருந்த அந்த பலகாய், சிதாகா தத்திர வயந்திரையாக, அந்த பலகா கிட்டக்க நாங்கள் 3 பேர் நின்னோம். பாதபீடம் பிரேக்ஷமானாः நானாமணி விபூஷிதாம் சூரியகோட்டி பிரதீகாசம் ஸ்திதாः தத்ர வயம் த்ரயः. பூஷிதம் काश्चिद् रक्ताम्बराः तत्र सहचर्यः सहस्रशः काश्चित् नील अम्बराः नार्यः तथा पीताम्बराः शुभाः. அப்போ அங்கே நிறைய அதான் கோடிக்கணக்கில் இருக்காளே, பரிச்சரியம் பண்ணுறதுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காளே. அதில் சில பேர்லாம் ரெட்டு ட்ரெஸ்ஸு ரக்த அம்பராகா, சில பேர் ரெட்டு ட்ரெஸ்ஸோடு கூட தத்திர அங்கே சகச்சரியகன்னு அவளுக்கு கூடியே நடக்கக்கூடியது காரியங்கள்லாம் செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் சகசிரசக, ஆயிரக்கணக்கான ரெட் ட்ரெஸ் போட்ட ஆட்கள், பெண்பிள்ளைகள். அப்புறம் சில பேர் வந்து நீல அம்பராகா, பிளாக் ட்ரெஸ்ஸோ நீல கலரோ ரெண்டுமே ஒரே தான், நீல கலர் ட்ரெஸ் போட்டுட்டு அப்படி கொஞ்சம் பேர். நாரியக பெண்கள், ததா பீதாம்பராகா, சில பேர் மஞ்சள் பட்டாடையெல்லாம் கட்டின்னு இருக்கா. அப்படி சுபமானவர்கள் எல்லாம் சுற்றி சூழ தேவி பக்கத்தில் நிற்கிறா. எல்லாருமே நிறைய பேர் இருக்கா கைங்கரியம் பண்ணக்கூடியவா.
Radhe Krishna. The first, okay, thank you. काश्चित् रक्ताम्बराः तत्र सहचर्यः सहस्रशः काश्चित् नील अम्बर नार्यः तथा पीताम्बराः शुभाः देव्यः सर्वाः शुभ आकाराः विचित्र अम्बरभूषणाः विरेजुः पार्श्वतस्तस्याः परिचर्यापराः किल. ஸோ பிரம்மா சொல்லிட்டு இருக்கார், கண்டினியூ பண்ணியிருக்கார் நாரதட்ட. சர்வாகா தேவியாக, எல்லா தேவிகளும் யாரை பார்த்தாலும் ரெட் ட்ரெஸ்ஸோ ப்ளூ ட்ரெஸ்ஸோ யாரை பார்த்தாலுமே எல்லாருமே சுப ஆகாராக, பார்க்கறதுக்கு அழகாக இருக்கா, சோபனமாக இருக்கா பார்க்கறதுக்கு, அப்படிப்பட்ட உருவத்தோடு இருக்கக்கூடியவர்கள். விசித்திர அம்பர பூஷணாக, ட்ரெஸ் எல்லாம் ஒரு புதுமையாக இருக்குது. ஸோ புதுமையான ட்ரெஸ் போட்டுருக்கா, அதே மாதிரி ஆபரணங்களும் புதுமையாக இருக்குது. விரேஜுகு, அப்படி வீற்றிருந்தார்கள், அப்படி எல்லாரும் அழகாக இருக்கா பார்க்குறதுக்கே. பார்ஸ்வதக தஸ்யாக, அவளோட பக்கத்தில் சுற்றின்னு உட்காந்துருக்கா, எல்லாருமே இருக்கா. தஸ்யாக, அந்த தேவி அந்த பகவதியுடைய பக்கத்தில் இருந்தார்கள். பரிச்சர்யாபராக, என்ன 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 செய்யணும் என்ன செய்யணும் கேட்டு கேட்டு வேலை செய்யக்கூடியவர்கள், கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட பரிச்சரியம் பண்ணுறதுக்காக வேண்டி அவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள் இல்லையா? देव्यः सर्वाः शुभाकारा विचित्रां परभूषणाः विरेजुः पार्श्वतः तस्याः परिचर्यापराः किल. जगुश्च नृतुश्च अन्याः पर्युपासन्तताः स्त्रियः वीणामारुतवाद्यानि वादयन्त्यः मुदान्विताः. அப்போ சில பேர்லாம் பாட்டு பாடுறா, ஜகுகுன்னா பாடினார்கள், சில பேர்லாம் பாடுறான், சில பேர் என்ன பண்ணுறா டான்ஸ் ஆடுறான், தேவி முன்னாடி டான்ஸு. ஸோ அந்யாகா, அப்படி அந்யாக பரிபாசந்தகா, அதாவது சில பேர்லாம் உபாசனை பண்ணிட்டு இருக்கான்னு தேவி அப்படியே தியானம் பண்ணிட்டு இருக்கா, தேவியோட ஸ்துதி பண்ணிட்டு இருக்கா. அப்படி தாகா ஸ்திரீகா, அப்படி பல ஏரியாவில் பல காரியம் நடக்கிறது தேவியை சுற்றிலும். சில பேர் என்ன பண்ணுறா வீணை வாசிக்கிறா, வீணா. மாருத வாத்தியானி, மாருத்தம்னா இது பைப்பு இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லையா, ஒரு புல்லாங்குழல் வாசிக்கிறது அந்த மாதிரி பைப்பு, அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இப்போ மாருத வாத்தியானி, அந்த வாத்தியங்கள் எல்லாம் அந்த பெண்கள் வாதயந்தியகன்னா அதெல்லாம் இசைத்து கொண்டு மீட்டிக்கொண்டு முதான்விதாக, ரொம்ப ஹாப்பியாக எல்லோரும் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கா, அழகாக வீணையெல்லாம் வாசிச்சுட்டு ஹாப்பியாக இருந்தார்கள் அவர்கள் எல்லாம். जगुश्च ननृतुः च अन्याः पर्युपासन्तताः स्त्रियः वीणामारुतवाद्यानि वादयन्त्यः मुदान्विताः. शृणो नारद वक्ष्यामि यदृष्टं तत्र च अद्भुतं नखदर्पणमध्ये वै देव्याः चरणपङ्कजे. हे नारदा கேளுப்பா, பிரம்மா சொல்லிட்டுருக்க. வட்சாமி, நான் உனக்கு சொல்கிறேன், எதிருஷ்டம் நாங்கள் என்னெல்லாம் பார்த்தேங்கிறதா நான் இப்போ சொல்ல போகிறேன், அதை நீ கேளு. அற்புதமாக இருந்தது, அந்த இடமே பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்தது, அதை நீ கேளு. நகதர்ப்பண மத்தியே, அவளுடைய தேவியாக சரண பங்கஜே, தேவியோட பாதம் இருக்குது, பங்கஜம் போன்ற தாமரை போன்ற பாதம். அந்த பாதத்தில் இருக்கக்கூடிய நகம் எப்படி இருக்குன்னு சொன்னால் கண்ணாடி மாதிரி பளபளன்னு இருக்குது. நக தர்ப்பணம்னா கண்ணாடி, அப்படி கண்ணாடி மாதிரி அந்த காலுள்ள சரணங்களில் அந்த நகமானது கண்ணாடி மாதிரி இருந்தது. அந்த நகத்தில் பிரதிபிம்பிக்கிறது, அந்த பிரதிபிம்பம், கண்ணாடியில் நமக்கு பிரதிபிம்பம் தெரியும் இல்லையா, அது மாதிரி அதில் தெரிஞ்ச விஷயங்கள், அந்த நகத்தின் வழியாக நான் பார்த்த, அந்த கண்ணாடியில் பார்த்த விஷயங்களை நான் இப்போ சொல்ல போகிறேன், நீ கேளுன்ற. नारद वक्ष्यामि यदृष्टं तत्र च अद्भुतं नखदर्पणमध्ये वै देव्याश्चरणपङ्कजे. ब्रह्माण्डम् अखिलं सर्वं तत्र स्थावरजङ्गमम् अहं विष्णुश्च रुद्रश्च वायुः अग्निः यमो रविः. ஸோ எல்லா பிரம்மாண்டமும் தெரியுது இந்த நகத்தில், நகத்தோட கண்ணாடியில் உலகம் அனைத்தும் எல்லா பிரம்மாண்டமும் எங்களுக்கு தெரிஞ்சுது. சர்வம் தத்ர ஸ்தாவர ஜங்கமம், எல்லா அசையும் அசையா பொருட்கள், சராச்சரம் அண்ட சராச்சரங்களும் அங்கே தெரிஞ்சுது. நான் அதில் இருந்தேன், விஷ்ணு இருந்தார், ருத்ரன் இருந்தார், வாயு, எல்லாருமே. ஸோ எப்படி பகவான் வந்து விராட் ரூபத்தில் எல்லாம் காட்டுறாரோ அது மாதிரி இங்கே தேவி நகத்திலேயே காட்டியிருக்கா. ஸோ நான், விஷ்ணு, ருத்ரன், வாயு, அக்னி, யமன், ரவின்னா சூரியன், எல்லாரும் வரிசையாக இப்போ லிஸ்ட்டு கொடுக்குறார். இன்னும் பின்னாடி 2-3 ஸ்லோகம் லிஸ்ட்டு வருது. அந்த ஸ்லோகம் லிஸ்ட்டு ஃபுல்லாக எல்லாரையும் நாங்கள் அங்கே பார்த்தோம் அந்த நகத்தில்னு சொல்கிறேன். ब्रह्माण्डम् अखिलं सर्वं तत्र स्थावरजङ्गमम् अहं विष्णुश्च रुद्रश्च वायुः अग्निः यमो रविः. वरुणः शीतगुः त्वष्टा कुबेरः पाकशासनः पर्वताः सागराः नद्यः गन्धर्व अप्सरसः तथा.
ஸோ வருணனை பார்த்தேன். ஷீதகுகுன்னு சந்திரன் அர்த்தம், குளிர்ச்சியை தரக்கூடியவன், சீதாம்சத்தை உடையவன் அப்படிங்கிற அர்த்தத்தில் சந்திரன். ஸோ தொஷ்டாங்கிறது ஒன் ஆஃப் தி சூரியனுக்கு தொஷ்டானே பேர். 12 சூரியன்கள் இருக்கா, அதில் ரவின்னு ஒருத்தர் இருக்கார், மேலே சொல்லிட்டார், இங்கே தொஷ்டான்னு இன்னொரு சூரியனை ரெஃபர் பண்ணுறார். அந்த தொஷ்டாவையும் நாங்கள் பார்த்தோம். அப்புறம் குபேரனை பார்த்தோம். பாக்கசாசனம் யார்? நாம் கொடுக்குற ஹவிசை சாப்பிடக்கூடிய இந்திரன் அர்த்தம். ஸோ இந்திரனை பார்த்தோம். பர்வதாக மலைகள் தெரிஞ்சது, கடல்கள் தெரிஞ்சது, நதிகள் தெரிஞ்சது, கந்தர்வர்கள், அப்சரசுகள் எல்லாரையும் அந்த நகத்திலேயே பார்த்தோம். குபேரः பாகசாசனः பர்வதாः சாகராः நத்யः கந்தர்வ அப்சரசஸ்ததா விஸ்வாவசுः சித்ரகேதுः ஸ்வேதச்சித்ராங்கதஸ்ததா நாரதः தும்புருஷ்சைவ ஹாஹாஹூஹூ ததைவ ச. இது இப்போ இந்த லிஸ்ட்டு, இந்த ஸ்லோகம் ஃபுல்லாக கந்தர்வர்களோட லிஸ்ட்டு கொடுக்குறாருங்க. விஸ்வாவசுன்னு கந்தர்வன், அதான் கந்தர்வர்களோட தலைவனே விஸ்வாவசுன்னு சொல்லுவோம் நம்ம. அப்புறம் சித்திரகேதுன்னு ஒரு கந்தர்வன், ஸ்வேதக அப்படின்னு ஒருத்தன், சித்ராங்கதன் அப்படின்னு ஒரு கந்தர்வன், நாரதரும் தும்புரு 2 பேருமே கந்தர்வர்களாக தானே. முதல் பிறவி அவளுக்கு கந்தர்வ பிறவி தான். ஸோ நாரதர் பார்த்தோம், தும்புருவை பார்த்தோம். ஹாஹா ஹூஹூ இப்படி 2 கந்தர்வர்கள். இதை நம்ம நாராயணத்தில் படிச்சிருக்கோம். ஹாஹா ஹூஹூ யார்? ததைவச்ச. விஸ்வாவசுச்சித்ரகேதுः ஸ்வேதச்சித்ராங்கதஸ்ததா நாரதஸ்தும்புருஷ்சைவ ஹாஹாஹூஹுஸ்ததைவ ச. அஸ்வினௌ வசவः சாத்யாः சித்தாश्च பிதரः ததா நாகாः சேஷாதயः சர்வே கிண்ணர உரக ராட்சசாः. ஸோ அஸ்வினி தேவர்கள், அஷ்டவசுக்கள், சாத்தியர்கள், இவெல்லாம் ஒரு குரூப்பு. ரிப்புக்கள், சாத்தியர்கள் இதெல்லாம் ரொம்ப ரேராக வருவாள். இந்த ரிப்புக்களோட ரெஃபரன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது தட்சனோட யாகத்தில் தான் இந்த ரிப்புக்கள் வருவாள், சண்டைக்கு வருவாள். வீரபத்ரனோடு வரும்போது ரிபுன்னு அங்கே ஒரு பேர் வரும். ஸோ சாத்தியர்கள் இவெல்லாம் கொஞ்சம் ரேராக நம்ம ரெஃபர் பண்ணக்கூடிய ஆட்கள். சித்தர்கள், பிதரக பித்ருக்கள்லாம் வரா. பித்ருக்கள் எல்லாரையும் பார்க்குறா இவா. இந்த கண்ணாடியில் பிரம்மா பார்த்தேங்கிற. சேஷாதேக நாகாக, ஆதிசேஷன் முதலியக்கூடிய பாம்புகள், பாத்தாளத்தில் இருக்கக்கூடிய பாம்புகள் கூட தெரிஞ்சுது. சர்வே கிண்ணறர்கள் தெரியறார். உரகர்கள்னு அதுவும் நாகர்களோட ஜாதி தான். உரகர்கள் தேவலோகத்தில் இருக்கக்கூடியவர்கள், அவரெல்லாம் மேலே பாத்தாளத்தில் இருக்கக்கூடியவர்கள், கீழல் இருக்கக்கூடியவர்கள். அப்போ உரகர்கள் தேவஜாதியில் உள்ளவர்கள், ராட்சசர்கள் எல்லாரையுமே பார்த்தோம். அஸ்வினோ வசவः சாத்யாः சித்தாश्च பிதரः ததா நாகாः சேஷாதயः சர்வே கிண்ணர உரக ராட்சசாः. வைகுண்டக பிரம்மலோகश्च கைலாசக பர்வதோத்தமக சர்வம் தத் அகிலம் திருஷ்டம் நகமத்யஸ்திதம் ச நக. ஸோ அங்கே வைகுண்டத்தை பார்த்தோம், அப்புறம் பிரம்மலோகத்தை பார்த்தோம், கைலாச மலையை பார்த்தோம். ஸோ எல்லா லோகத்தையுமே பார்த்தோம் அப்படி சொல்கிறாங்க. ஸோ பர்வதோத்தமக கைலாசக, பர்வதங்களிலே சிறந்த மலையான கைலாச பர்வதத்தை பார்த்தோம். சர்வம் தத் அகிலம் திருஷ்டம், எல்லாம் மொத்தமாக என்னென்ன இருக்கோ சகலத்தையும் நாங்கள் பார்த்துட்டோம். நகமத்தியஸ்திதம், அந்த நக மத்தியில், அந்த நகத்துக்கு நடுவில் இருக்க அந்த கண்ணாடி வழியாக எல்லாத்தையுமே பார்த்துட்டோம்ப்பா. ஸ்திதம் நக, அந்த எங்களால் பார்க்கப்பட்டது. வைகுண்டः பிரம்மலோகश्च கைலாசः பர்வதோத்தமः சர்வம் ததகிலம் திருஷ்டம் நகமத்யஸ்திதம் ச நः. மஜ்ஜன்ம பங்கஜம் தத்ர சிதோ அகம் சதுரானனக சேஷசாயி ஜெகநாதக ததாச்ச மது கைடபௌ. அந்த நகத்தில் இன்னும் பார்க்குறார். என்ன பார்த்தேன்னா, நான் இப்போ சதுரானனக 4 முகத்தோடு கூட என்னுடைய ஜென்மத்தோட பங்கஜம், அவர் தாமரை மேலே தானே உட்காண்டிருந்தார் முதல்ல பிறவி எடுக்கிற வச்ச. ஸோ என்னுடைய ஜென்மத்துக்கு காரணமான தாமரையும் நான் பார்த்தேன், அதில் நான் உட்காண்டிருக்கேன், அதையும் நான் பார்த்தேன். ஸோ சதுரானனக 4 முகத்தோடு கூட. அப்போ அதே மாதிரி கீழே பார்த்தா சேஷாஷாயி இருக்கார். யார்? அனந்த சயனத்து மேலே படுத்து கொண்டிருக்கிற ஜெகநாதனையும் பார்த்தேன். ததாச்ச மதுகைடவும், அந்த மதுகைடவர்களையும் நான் பார்த்தேன். எல்லாத்தையுமே நகத்து வழியாக பார்த்தேன். மஜ்ஜன்ம பங்கஜம் தத்ர ஸ்திதः அகம் சதுரானனः சேஷசாயி ஜெகநாதः ததா ச மதுகைடபௌ. பிரம்மோவாச்ச ஏவம் திருஷ்டம் மயா தத்ர பாதபத்மநகே ஸ்திதம் விஸ்மிதோ அகம் ததः வீட்ச கிம் ஏதத் இதி சங்கிதः. ஸோ நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கார் பிரம்மா நாரதட்ட.
இப்படி நான் மயா திருஷ்டம் இவ்வாறு நான் பார்த்தேன் எல்லாம் தத்ர பாத பத்மநகை அவளுடைய தேவியுடைய பாதத்துடைய அந்த தாமரை பாதத்தோட நகத்துக்கு இடையில் நான் இதெல்லாம் பார்த்தேன் ஸ்திதம் விஸ்மிதகா அகம் அப்பா ஒரே ஆச்சரியம் இவ்வளோ நகத்திலேயே இருக்கே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அதை பார்த்து வீட்சிய கிம் ஏதத் இது எப்படி ஆகும் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அங்கே சங்கிதகா ஆச்சரியத்தோடு சந்தேகத்தோடு அங்கே நின்றேன். ब्रह्मोवाच एवं दृष्टं मया तत्र पादपद्मनखे स्थितं विस्मितः अहं ततो वीक्ष्य किम् एतत् इति शङ्कितः. विष्णुश्च विस्मयाविष्टः शङ्करश्च तथा स्थितः तां तदा मेनिरे देवी वयं विश्वस्य मातरं. ஸோ அங்கே விஷ்ணு அவரும் ஆச்சரியப்பட்டு நிற்கிறார். ஸோ இவா 3 பேர் நிற்கிறா இல்லையா? ஸோ விஷ்ணுக்கு ஒரே ஆச்சரியம் விஸ்மயா ஆவிஷ்டக அப்படியே ஆச்சரியம் அவருக்குள்ள நுழைஞ்சு போயிடுத்து. சங்கரர் அங்கே நின்னார் ததாஸ்திதக என்ன மாதிரியே நிற்கிறார் எல்லாரும். தாம் ததா மேனிரே தேவி. அப்போ அந்த தேவியை நாங்கள் என்ன நினச்சோம் வயம் விஸ்வசிய மாதரம் எங்களுக்கு அப்போ தான் புரிஞ்சுது இவள் தான் உலகத்துக்கு எல்லாமே அம்மா ஜனனி மாதரம் என்று மேனிரே கருதினோம். विष्णुश्च विस्मयाविष्टः शङ्करश्च तथा स्थितः तां तदा मेनिरे देवीं वयं विश्वस्य मातरम्. ततो वर्षशतं पूर्णं व्यतिक्रान्तं प्रपश्यतः सुधामये शिवे द्वीपे विहारं विविधं तथा. ஸோ சுதாமைன்னு அமிர்தக்கடல். ஸோ அமிர்தக்கடலில் அப்படிதானே பார்த்துருக்காவா. ஸோ அமிர்தக்கடலில் சிவே द्वीपे மங்களமான द्वीपம் அது விகாரம் அப்படி தேவியோட விகாரம் எப்பேற்பட்ட லீலை தேவியோட லீலை அது விவிதம் ததா அப்படி ஆச்சரியங்கள் எல்லாம் மேலே 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 பார்த்துட்டு இருந்தே இருக்கும்போதே பிரபஷ்யத்தக அப்படி பார்த்துட்டு இருக்கும்போதே வருஷசதம் பூர்ணம் ததக வெத்திக்ராந்தம் 100 வருஷம் போயப்படுது. இப்படி பார்த்துட்டு இருக்கிற நேரத்திலேயே 100 வருடங்கள் பூர்ணமாக வெத்திக்ராந்தம் விஸ்பென்ட்டு அது கடந்து போய் விட்டது. ततः वर्षशतं कूटं व्यतिक्रान्तं प्रपश्यतः सुधामये शिवे द्वीपे विहारं विविधं तदा. सख्यः इव तदा तत्र मेनिरे अस्मान् अवस्थितान् देव्यः प्रमुदित आकाराः नाना आभरणमण्डिताः. ஸோ தேவியகா பிரமுதித்த ஆகாராக அங்கே நிறைய தேவிகள் இருக்கா. கோடிக்கணக்கில் பரிச்சரியம் பண்ணிட்டு எல்லோரும் பாட்டு பாடிட்டு எல்லாம் இருக்கா இல்லையா. அந்த தேவிகள்லாம் ரொம்ப ஆனந்தப்பட்டா எங்களை பார்த்து அவளும் சந்தோஷமாக காட்சியளித்தார்கள். நானா ஆபரண மண்டித்தாக அழகிய அலங்காரம் ஆபரணங்களெல்லாம் போட்டுண்டு அப்படி மண்டித்தனது அலங்காரமாக இருந்தார்கள். சக்கியகா இவ ததா தத்ர எங்களெல்லாம் ஃப்ரெண்டு மாதிரி ட்ரீட் பண்ணா. ஏன்னா இவாள் தான் பொம்பளை ஆயிட்டாளே, இவன் ஆம்பளையா ஒன்றும் இல்லையா, உள்ள போனால் பொம்பளை ஆயிட்டா இல்லையா. அதனால சக்கியகா இவ எங்களை தங்களுடைய ஃப்ரெண்டு மாதிரி அஸ்மான் அவஸ்திதான் அங்கு இருந்த எங்களை மேனிரே அவர்கள் கருதினார்கள். எங்களை தங்களோட ஃப்ரெண்டா அவ ஏத்துட்டா. सख्य इव तदा तत्र मेनिरे अस्मान् अवस्थितान् देव्यः प्रमुदित आकाराः नानाभरणमण्डिताः. वयमपि अतिरम्यत्वात् बभूविम विमोहिताः प्रहृष्टमनसः सर्वे पश्यन् भावान् मनोरमान्. நாங்களும் அதிரம்யத்வாத் ரொம்ப ரம்யமாக இருக்குது இந்த சூழ்நிலையே ரொம்ப அழகாக இருக்குது. அப்போ ஏற்பட்ட அந்த ரம்யமான இடத்துல வயமபி நாங்களும் விமோகிதாக பபுவிம அப்படி மோகத்தில் ஆழ்ந்துட்டோம். நாங்கள் ஆம்பளை சிவன் பிரம்மா விஷ்ணு எல்லாத்தையும் மறந்தாச்சு. எல்லாம் மறந்து அங்கே ஜாலியாக 100 வருஷம் கழிச்சாச்சு. பிரகிருஷ்ட மனசக சர்வே எல்லாரும் ஆனந்தப்பட்டு இருந்தோம். பஷ்யன் பாவான் மனோரமான். ஸோ அந்த மனோரமமான அந்த பாவங்களை அங்குள்ள என்னென்ன நடக்கிறது அந்த அந்த வஸ்து பாவன வஸ்துன்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஸோ அங்கே நடந்த பொருட்களையும் அந்த நடக்கக்கூடிய அந்த பாவங்கள் விளையாட்டுகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்ப ஆனந்தப்பட்டோம். वयमपि अतिरम्यत्वात् बभूविम विमोहिताः प्रहृष्टमनसः सर्वे पश्यन् भावान् मनोरमान्. एकदा तां महादेवीं देवीं श्रीभुवनेश्वरीं तुष्टाव भगवान् विष्णुः युवती भावसंस्थितः. ஸோ ஒரு முறை இப்படி ஆச்சு 100 வருஷம் எடுத்து இப்போ அங்கே நின்றுண்டு தாம் மகாதேவியான ஸ்ரீபுவனேஸ்வரி என்று சொல்லக்கூடிய பகவதி என்று சொல்லக்கூடிய அந்த ஆதி மாதா அந்த ஆதிபராசக்தியை
துஷ்டாவ ஸ்துதி பண்ணினார். யார்? பகவான் விஷ்ணுகு. பகவான் விஷ்ணு ஸ்துதி பண்ணினார். யுவதீபாவ சம்சிதக, பெண் வேடமாக இருந்து கொண்டிருந்த அந்த விஷ்ணு ஸ்துதி பண்ணினார். இப்போ பகவானுடைய ஸ்துதி வருது. விஷ்ணு வந்து தேவியை ஸ்துதிக்கிறது. एकधातां महादेवीं देवीं श्रीभुवनेश्वरीं तुष्टाव भगवान् विष्णुः युवती भाव संस्थितः. श्रीभगवानुवाच नमो नमो देव्यै प्रकृत्यै च विधात्र्यै सततं नमः कल्याण्यै कामदायै च वृद्ध्यै सिद्ध्यै नमो नमः. ஸோ நமோ தேவியை பிரகிருதி. ஸோ பிரகிருத்தியை விகிருத்தியை நமக தானே ஆரம்பிக்கிறது. அந்த மகாலட்சுமி சோஸ்திரம் கூட அப்படி தானே ஆரம்பிக்கிறது. ஸோ பிரகிருத்தியாக பரிணமித்து கொண்டிருக்கக்கூடிய தேவிக்கு நமஸ்காரம். விதாத்ரியை, விதாத்ரினா விதாத்தானாலே கிரியேட்டர்னு அர்த்தம், சிருஷ்டி பண்ணக்கூடியவர். ஸோ எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணக்கூடியவளுக்கு நமஸ்காரம். சததம் நமக, ஆல்வேஸ் நமஸ்கரிக்கிறோம். கல்யாணியை, மங்களரூபிணியை, காமதாயை, இஷ்டத்தை தரக்கூடியவளை, விருத்தியை, மேன்மையை தரக்கூடியவளை, சித்தியை, எல்லா பலனையும் அருளக்கூடியவளை, நமோ நமக, அவளுக்கு நமஸ்காரம். श्रीभगवानुवाच नमो देव्यै प्रकृत्यै च विधात्र्यै सततं नमः कल्याण्यै कामदायै च वृद्ध्यै सिद्ध्यै नमो नमः. सच्चिदानन्दरूपिण्यै संसार அரண்யே ஆரண்யே நமக பஞ்சகிருத்திய விதாத்யை தே புவனேஷ்யை நமோ நமக. ஸோ சச்சிதானந்த ரூபம் பகவானோட நமக்கு தெரிஞ்ச டெஃபினிஷன் ஏதாவது சொல்லணும். பகவானை டிஸ்கிரைப் பண்ண முடியாது. ஸோ தேவியை டிஸ்கிரைப் பண்ண முடியாது. ஆனால் என்ன சொல்கிறோம்? சத்து, சித்து, ஆனந்தம், அதுதானே அவரை சொல்கிறோம். நம்ம சத்துன்னு இருப்பு, எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு இருப்பு, அந்த இருப்பு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த சித்து சித்ரூபிணியாக நம்மளை ஆட்டி வைக்கக்கூடியவள், அதனால் சித்து. ஆனந்தம், பகவான் தேவியா, பகவானாக இருக்கட்டும் தேவியாகட்டும், ஆனந்த ஸ்வரூபம். அப்படிப்பட்ட ரூபிக்கு நமஸ்காரம். சம்சார ஆரண்யே, ஆரண்யன்னு என்னது? சம்சாரத்தை அரண்யமாகப்பட்ட சம்சாரமாக இருக்கக்கூடியவளும் அவளே தான். ஸோ சம்சாரங்கிறத ஒரு காடுக்கு ஒப்பு வைக்கிறார். ஏன்னா அஜ்ஞானம் நிறைந்தது, ஒரு காடு மாதிரி இருட்டு நிறைந்தது. ஸோ அப்படிப்பட்ட சம்சார ஆரண்யத்துக்கு காட்டுக்கும் அதிபதி நீயே தான், உனக்கு நமஸ்காரம். பஞ்சகிருத்திய விதாத்ரியை, பஞ்சகிருத்திய பராயணான்னு சொல்கிறோம் இல்லையா? பஞ்சகிருத்திய பராயணான்னு என்னது? சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், மெயினாக 3. அதுக்கப்புறம் திரோதானம். திரோதானம்னா மறைச்சி வச்சுக்கிறது, எல்லாத்தையும் கொண்டு பகவான் குச்சிக்குள்ளே வச்சுக்கிறார் சொல்ல இல்லையா? அதே மாதிரி தேவியும் தன்னுடைய தனக்குள்ளேயே அடக்கி கொண்டு வச்சுடுவா. எல்லா சூஷ்மமாக இந்த தான் கிரியேட் பண்ண எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே வச்சுடுவா. அதுக்கப்புறம் அவளை திருப்பி வெளியில் விட்டு அனுகிரக சக்தி, அதுக்கு பேர் அனுகிரகம்னு பேர். 2வது தடவை அவளை வெளியில் விடும்போது தட் இஸ் கால்ட் நாட் சிருஷ்டின்னு சொல்ல முடியாது, அதை அனுகிரகம். ஸோ அது என்ன அனுகிரகம்? இவாளெலாம் புண்ணியம் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அந்த புண்ணியத்தை பண்ணி நம்ம கூட சாயுஜ்ய பதவியை அடையட்டும் அப்படிங்கிற அனுகிரக சக்தி. அது 5வது கிருத்தியம். இப்படி 5 கிருத்தியம் பண்ணக்கூடியவள் விதாத்ரியை, சிருஷ்டிகர்த்தாவாகிய அவளுக்கு, புவனேஸ்வரியை, புவனத்துக்கெல்லாம் ஈஸ்வரியான அவளுக்கு நமோ நமக, நமஸ்காரம். सच्चिदानंद रूपिण्यै संसार आरण्ये नमः पंचकृत्य विधात्र्यै ते भुवनेश्यै नमो नमः. सर्व अधिष्ठान रूपायै कूटस्थायै नमो नमः अर्धमात्रा अर्थभूतायै हृल्लेखायै नमो नमः. சர்வ அதிஷ்டான ரூபாயை, எல்லாத்துக்கும் ஆதாரம், த பேஸ் ஸ்ட்ராட்டம்னு சொல்லுவோம். ஸோ எல்லாமே அவளோட ஆதாரத்தில் நிற்கிறது. உலகமோ எதுவோ பேஸாக அவள் தான் இருக்கா. ஸோ அப்படி எல்லாத்துக்கும் அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய அந்த ரூபத்தை உடையவளே. கூட்டஸ்தாயை, அவிகாரின்னு சொல்லுவோம், மாறாதவள். அவளுக்கு மாற்றமே கிடையாது, சாட்சி ரூபமாக இருப்பாவா. ஸோ அப்படி அவிகாரியாக இருக்கக்கூடியவள் கூட்டஸ்தாயை. கூட்டன்னு நார்மலாக ஸ்ருங்கம்னு அர்த்தம், மலை முகடு அப்படின்னு அர்த்தம் கூட்டம்னு சொன்னான். ஸோ மலை முகடெல்லாம் அப்படிலாம் அசைவே அசையாது, மலையெல்லாம் அசையுமா? அசையாது. அது மாதிரி அவளும் அவிகாரியாக இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு நமோ நமக, அவளுக்கு நமஸ்காரம். அர்த்தமாத்திரான்னு சொல்கிறது என்னது? பிந்து ரூபியம் இல்லையா? அந்த புள்ளி ஓம்னு சொல்லும்போது ஆ ஊ மா கடைசியில் ஒரு புள்ளி, அந்த புள்ளி தான், அந்த பிந்து மாத்திரை தான் தேவி. 4வதாக இருக்கக்கூடியது துரியம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? எல்லாமே 4வது காரணர் எல்லாம். அதாவது நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம விஸ்வனாக இருக்கோம், தைஜசனாக இருக்கோம், அதுக்கப்புறம் பிராக்ஞனாக இருக்கோம். 3 ரூபமாக இருக்கும். இப்போ பொழுது விடிஞ்சால் நம்ம விஸ்வன் ஆகிடுறோம், உலகத்தை பார்க்குறோம். அப்புறம் தைஜசனில் சொப்பனம் காண்றோம். அப்புறம் பிராக்ஞனாக இருக்கும்போது நல்லா டீப் ஸ்லீப்பில் போய்டுறோம். இதுக்கெல்லாம் தாண்டி ஒரு காரண சரீரம் இருக்குது நம்மள்கிட்ட, அது பேர் துரியம்னு பேர். 4வதாக இருக்கக்கூடியது அது 3லேயும் ஊடுருவி இருக்குது. அந்த நான்கிற சென்ஸ், அவ்வளோதான். தட் இஸ் த ஐ சென்ஸ், நான். அப்படி அந்த இருப்பு, சத்து. அதே மாதிரி இந்த ஓங்காரத்தில் எடுத்தோமானா அந்த பிந்து தான் அந்த துரியம். அந்த பிந்து ரூபமாக இருக்கிறாள், அதோடைய அர்த்தமாகவே இருக்கிறாள்.
அந்த பிந்துங்கிறது துரியம் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய தேவிக்கு நமஸ்காரம். ஹிருல்லேகாயை, ஹிருல்லேகான்னு ஒருத்தர் ஏற்கனவே நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஹிருல்லேகா தேவி எல்லாம் அவளுக்கு பரிச்சரியம் பண்ணிட்டு இருக்காண்டு. அந்த ஹிருல்லேகா ரூபமே இவள் தான், இவளோட அம்சமாக இருக்கானே இவளே தான் அவள். அதனால ஹிருல்லேகாயை, இது ஒரு பேர் தான், தேவியோட ஒரு பேர் தான் ஹிருல்லேகா. அதாவது ஹிருத்து லேகான்னு சொன்னான்னு இருதயத்தோடைய ஒரு சித்திரம், இருதய சித்திரம்னு சொன்னால் அது சித் ஸ்வரூபின்னு எடுத்துக்கலாம். அதை ஸோ சித் ஸ்வரூபியாக இருக்கக்கூடிய ஹிருல்லேகாவாக இருக்கக்கூடியவளும் நீயே தான், உனக்கு நமஸ்காரம். சர்வ அதிஷ்டான ரூபாயை கூட்டஸ்தாயை நமோ நமः. அர்த்தமாத்ரா அர்த்தபூதாயை ஹிருல்லேகாயை நமோ நமः. ஞாதம் மயா கிலமிதம் त्वयि சன்னிவிஷ்டம் त्वत्तः अस्य संभव लयौ अपि मातः अद्य शक्तिश्च ते अस्य करणे वितत प्रभावा ज्ञाता अधुना सकल लोकमयि इति नूनम्. மயா அகிலம் இதம், இந்த உலகம் முழுசும் இந்த பிரம்மாண்டங்கள் எல்லாமே தொயி சன்னிவிஷ்டம், உங்ககிட்ட சன்னிவேஷமாக இருக்குது. உங்களுக்கு உனக்குள்ளே தான் இருக்குமா எல்லாமே. ஸோ நகத்துக்குள்ளேயே இருக்கான்னு எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அதனால் உனக்குள்ளேயே சன்னிவேஷமாக உள்ளே நுழைந்திருக்கிறது என்று ஞாத்தம். ஸோ என்னால் மயா ஞாத்தம், என்னால் அறியப்பட்டது அம்மா. தொத்தக உங்கிட்டிருந்து தான் அஸ்ய சம்பவ, இந்த உலகம், அஸ்யான உலகத்தினுடைய, ஸோ இந்த உலகத்தினுடைய சம்பவம் ஏற்பாடு, இந்த உலகம் பிறக்கிறது உங்கிட்டிருந்து தான். லயவ் அப்பி உங்ககிட்டயே தான் ஒடுங்கிறது. ஸோ உங்ககிட்ட தோன்றது உங்ககிட்டயே மறைகிறது. அப்பி மாதக அம்மா அத்யா, இன்னைக்கு நான் இதை புரிந்து கொண்டேன். சக்திஷ்டதே அஸ்ய கரணே, இந்த உலகத்தை, அஸ்ய கரணே அஸ்யான உலகத்துடைய, இதம்னா உலகம், அஸ்யாங்கிறது ஷஷ்டி விபக்தி, உலகத்தினுடைய கரணே உலகத்தை செய்வதற்கு சக்தி உங்ககிட்ட தான் சக்தி இருக்குமா. அந்த சக்தி இல்லாமல் உலகத்தை எப்படி படைக்க முடியும் பகவானால். ஸோ அந்த சக்தி உங்ககிட்ட இருக்கிறது. விதத பிரபாவா, விஸ்தாரமான பிரபாவம். விததா இது ரெண்டுமே முதல் தா, அதனால விததாங்கிறது விஸ்தாரமானது. வீததான்னு ரெண்டாவது தா அவங்க போட்டான்னு லாஸ்ட்டில் ரெண்டாவது தா போட்டுட்டோம்னா மாற்றின்னு அர்த்தமாயிடும், நேர ஆப்போசிட் அர்த்தமாயிடும் அது. ஸோ விதத பிரபாவான விஸ்தாரமான பிரபாவத்தை உடையவளே. ஞாதா அதுனா சகல லோகமயி இதி, ஸோ எல்லா லோகமும் நீயே தான், சகல லோகமயமாக இருக்கக்கூடியவள் நீதான். ஞாதா அதுனா அநூனம், ஸோ இன்று அறியப்பட்டது அம்மா, உன்னை பற்றி நான் இவ்வாறு அறிந்து கொண்டேன். ज्ञातं मया अखिलम् इदं त्वयि सन्निविष्टं त्वत्तः अस्य सम्भव लयौ अपि मातः अद्य शक्तिश्च ते अस्य करणे वितत प्रभावा ज्ञाता अधुना सकललोकमयि इति नूनम्. विस्तार्य सर्वमखिलं सदसत्विकारं सन्दर्शयसि अविकलं पुरुषाय काले तत्त्वैश्च षोडशभिः एव च सप्तभिश्च भासि इन्द्रजालमिव नः किल रञ्जनाय. சர்வம் அகிலம், இந்த உலகத்தை எல்லாம், பிரம்மாண்டங்களை எல்லாமே சத் அசத்து விகாரம், சத்து அசத்தோடு கூடிய உலகம். ஸோ சத்தாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாக்கள், அசத்தாக இருக்கக்கூடிய பிரகிருதி, இதெல்லாம் அதோடைய விகாரமாக அப்படி விகாரப்பட்டு மாறுதல் அடைந்து வரக்கூடியவை இந்த பிரம்மாண்டம் எல்லாமே. ஸோ அப்படிப்பட்ட விஸ்தாரிய, அதெல்லாம் விஸ்தாரப்படுத்தி கொண்டு சந்தர்ஷயசி, நீ காட்டுறமா இந்த உலகத்தை, நீ தான் அப்படி பிரகாசமாக காட்டுறை. அவிகலம் புருஷாய, அசையாத புருஷனிடத்தில் காட்டுற. யார்கிட்ட கொண்டு காட்டுற இந்த உலகத்தை? அப்படியே விராட்டாக பரமாத்மாவை அப்படி ஆக்கிடுற நீ. ஸோ உன்னுடைய சக்தியால் அந்த புருஷாய அவிகலம், அவிகலம் புருஷாய, அவிகலம்னு என்னது? அகுணம், அதாவது நிர்குணமான பரமாத்மாவிடத்தில். அவிகலம் சவிகலம் அப்படின்னா நிர்குணம் சகுணம் அப்படின்னு அர்த்தம். அவிகலம்னா நிர்குணம், சவிகலம் சொன்னான்னா விகாரத்தோடு கூடிய சகுணம்னு அர்த்தம். ஸோ அப்படிப்பட்ட அவிகாரமற்ற நிர்குணமான அந்த பிரம்மத்திட்ட, அந்த புருஷனிடத்தையே நீ இந்த உலகத்தை காட்டிப்படுறேம்மா. தத்து துவைஹி ச ஷோடசபிஹி ச. ஸோ தத்துவைன்னு எடுத்துக்கலாம். ஸோ தத்துவங்கள் எத்தனை தத்துவம் இருக்குது? 16 தத்துவம்ன்றாருங்க. எப்படி வேணால் சொல்லலாம். மொத்தம் 24 தத்துவம், 25 தத்துவம், 7 தத்துவம், 16 தத்துவம், 8 வேணால் சொல்லலாம். பாகவத்தில் இதை பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ குரூப் பண்ணுறது அவ்வளோதான்.
பிரித்து சொன்னோம்னா நிறைய சொல்லலாம். இல்லை மூல தத்துவங்கள்லேருந்து இந்த தத்துவங்களாம் விகாரப்பட்டு வருதுன்னு சொல்லி அப்படி முதல்ல மூல தத்துவங்களை சொல்லிட்டு பின்னாடி சொல்லலாம். ஸோ ஷோடசபிகின்னு சொல்லும்போது 5 தன்மாத்திரைகளும் 15 இது 11 இந்திரியங்களும் சேர்ந்து 16ன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி அல்லது சப்தபிஷ்ட 7ன்னு சொல்லும்போது 4 அந்தகரணங்களை சொல்லி 4 அந்தகரணங்களோடும் இல்லை 4 அந்தகரணங்கள் கூட எடுக்க முடியாதுங்க. மகத்து முதல்ல வரக்கூடிய மகத்து, அடுத்தது அந்த அகங்காரம், மகத்துலேருந்து வெளிவரக்கூடிய அகங்காரம், அதுக்கப்புறம் 5 பூதம். ஸோ மகத்து அகங்காரம் 5 பூதம். முதல்ல ஏற்கனவே 16 தன்மாத்திரைகள் 5, 11 இந்திரியங்கள். வாசி இந்திரஜாலம் இவ. அப்போ என்னாச்சு 16 7 23 தத்துவமாக இங்கே மொத்தத்தில் குறிப்பிடுறார். ஸோ 23 தத்துவமாக பரிமளிக்கிறாய் அப்படின்னு சொல்லி வாசி இந்திரஜாலம் இவ. அப்படி மேஜிக் மாதிரி டக்குன்னு அப்படியே உன்னோட சங்கல்பத்தை அப்படியே புருஷன்கிட்ட உலகத்தை நீ காட்டுப்படுறாய். நக கீழே ரஞ்சனாய. இப்படியெல்லாம் காட்டுறது எதுக்கு? எங்களுக்கெல்லாம் ஹாப்பியாக இருக்கணும், இந்த உலகத்தில் அப்படியே ஆடி கழிச்சுட்டு இருக்கணும், ஜீவனாக மாறி ஆத்மாவாக மாறி உன்னுடைய அம்சமாக அதிலிருந்து நாங்கள்லாம் ரமிக்கிறதுக்காக நீ இப்படியெல்லாம் இந்திரஜாலம் போல இந்த உலகத்தை புருஷனிடத்தில் சிருஷ்டிக்கிறாய். राधे कृष्ण मैम. तत्वैश्वव तत्वैश्वता படிக்கிறேன். विस्तार्य सर्वमखिलं सत् असद्विकारं सद्दर्शयसि अविकलं पुरुषाय काले तत्वैश्च षोडशभिः एव च सप्तभिश्च वासि इन्द्रजालम् इव नः किल रञ्जनाय न त्वामृते किमपि वस्तु गतं विभाति व्याप्य एव सर्वमखिलं त्वम् अवस्थितासि शक्तिं विना व्यवहृतः पुरुषः अपि अशक्तः वम्बन्यते जननी बुद्धिमता जनेन त्वामृते. ஸோ நீ இல்லாமல், ரித்தேன இல்லாமல், நீ இல்லாமல் அம்மா வஸ்துகதம் கிமப்பி விபாதி. ஸோ எதுவுமே வஸ்துன்னு சொல்கிற மாதிரி எதுவுமே தெரியாது, வெளியில் தோன்றாது. நீ இல்லாமல் என்ன தோணும்? எல்லாம் சூஷ்மமாக பகவான் வயிற்றுக்குள்ள போய் உட்காந்துருக்கும், அவ்வளோதான். ஏதாவது வஸ்துன்னு வெளியில் காட்டுற மாதிரி ஏதாவது தோன்றுமா? தோன்றாது நீ இல்லாமல். ஸோ வியாபியேவ சர்வமகிலம். நீ என்ன பண்ணுற? எல்லாத்துக்குள்ளே ஊடுருவி அப்படி உலகத்தை எல்லாம் ஊடுருவி கொண்டு தொம் அவஸ்திதா அசி. ஸோ மாயை எங்கே தான் இல்லை, எங்கு நோக்கினும் மாயை. உலகத்தில் எல்லாமே மாயாவோட ஆட்டம் தான் நடக்கிறதுங்க. ஸோ அப்படி நீ எல்லாத்துக்குள்ளேயும் அகிலத்துக்குள்ளேயும் அப்படி ஊடுருவி கொண்டு அவஸ்திதா அசி, அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்துட்டு இருக்கே அம்மா. வினாசக்திம், சக்தி இல்லாமல் வியவகிருத்தகன விவகாரம். ஏதாவது விவகாரம் பண்ண முடியுமா? ஒரு சக்தி இல்லாமல் சுருண்டு படுத்து கிடக்க வேண்டியதான். ஒரு சக்தி இல்லாட்ட யார்த்தையா பேசக்கூட சக்தி இருக்குமா? கிடையாது. அதனால விவகாரம் எதுவுமே நடக்காதுமா நீ இல்லாமல். புருஷகாபி சாட்சாத் அந்த பரமாத்மா கூட அசக்தக, அவருக்கு சக்தி இல்லாட்டா அவராலே ஒன்றும் பண்ண முடியாது, இந்த உலகத்தை தோற்றுவிக்க முடியாது. அதனால எதுவுமே அவராலையும் செய்ய முடியாது. இப்படி புத்திமதா ஜனேன, புத்தியுடைய மக்களால், ஜனனி ஹே அம்மா, வம்பண்யத்தே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. பண்யத்தேன்னு சொல்கிறார்கள்னு அர்த்தம். பண்யத்தே. ஸோ வம்பண்யத்தேனா அழகாக, ஸோ நன்றாக இப்படி சொல்கிறான். நீ இருந்தாத்தாமா அந்த புருஷனுக்கே ஒரு சக்தி, அவரால் சிருஷ்டி எல்லாம் பண்ண முடியும், விவகாரம் பண்ண முடியும் இந்த உலகத்தில். किमपि वस्तुगतं विभाति व्याप्य एव सर्वमखिलं त्वम् अवस्थिता असि शक्तिं विना व्यवहृतः पुरुषः अपि अशक्तः वम्बन्यते जननी बुद्धिमता जनेन प्रीणासि विश्वमखिलं सततं प्रभावैः स्वैः तेजसा च सकलं प्रकटीकरोषि अस्ति एव देवि तरसा किल कल्पकाले को वेद देवि चरितं तव वैभवस्य. प्रीणासि, நீ பிரீதி பண்ணுற, எல்லாருக்கும் ஒரு பிரீதி பண்ணுற, உலகத்துக்கு அனைத்துக்கும், விஸ்வம் அகிலம், அகில உலகத்தையும் நீ பிரீதி பண்ணுறேம்மா. சததம் பிரபாவை, உன்னுடைய பிரபாவத்தான். ஸோ உன்னுடைய அந்த பிரபாவத்தினால, அந்த மாயை இருக்கிறதுனால தான் எல்லாருமே ஒரு சக்தியோடு நடமாட முடியறது, எல்லாம் முடியறது. அப்படி எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி வச்சுருக்க நீ உன்னுடைய பிரபாவத்தால். ஸ்வைஹி தேஜசாச்ச சகலம், உன்னுடைய தேஜஸ்னால தாம்மா எல்லாமே வெளிப்படுகிறது. பிரகட்டீகரோஷின்னு என்னது? வெளிப்படுத்துகிறாய். ஸோ எல்லாத்தையும் பிரகடனப்படுத்துறதுக்கு நீ வேணுமம்மா. அஸ்தி ஏவ அத்சி ஏவ தேவி. அத்சின்னு சாப்பிட்றேன்னு அர்த்தம். சாப்பிட்றேன், கரெக்ட். ஸோ அத்சி ஏவ தேவி, அம்மா இந்த உலகத்தை நீ முழுசையும் சாப்பிட்டுப்படுற. நீ
தரசாகில எப்போ நினைக்கிறையோ உன்னோட சங்கல்ப சக்தியில் டப்புன்னு அந்த உலகம் வெளிப்பட்ட உலகம் பிரகடனமான உலகம் காணா போய்டுறது. நீ உன்னோட வயிற்றுக்குள்ள கொண்டு உச்சுடுறாய். தரசாகில வேக வேகமாக சாப்பிடுகிறாய். கல்பகாலே பிரளய காலத்தில் அந்த பிரளய கல்பம் வருது. அந்த கல்பம்லாம் முடிஞ்சு ஒரு பிரளயம் வருது இல்லையா, அந்த சமயத்தில் நீ எல்லா ஜீவ ஜந்துக்களையும் உன்னோட சிருஷ்டியை ஃபுல்லாக அத்சி சாப்பிடுகிறாய். கோவேத தேவி சரிதம் தவ, அம்மா உன்னுடைய சரித்திரத்தை யாரால தான் சொல்ல முடியும்? கோவேத யார் அறிவார்? வைபவசிய உன்னுடைய வைபவம் இருக்கே, உன்னுடைய பிரபாவம் வைபவம் எல்லாம் யாராலம்மா சொல்ல முடியும் அப்படின்னு விஷ்ணு ஸ்துதி பண்றாருங்க. प्रीणासि विश्वमखिलं सततं प्रभावैः स्वैः तेजसा च सकलं प्रकटीकरोषि अस्ति एव देवि तरसाखिलकल्पकाले को वेददेवि चरितं तव वैभवस्य त्राता वयं जननि ते मतुकैडवाभ्यां लोकाश्च ते सुवितताः खलु दर्शिता वै नीताः सुखस्य भवने परमां च कोटिं यद्दर्शनं तव भवानि महाप्रभावम्. ஸோ மது கைடவாபியாம் திராதா வயம், அந்த மது கைடவர்களிடம் இருந்து, மது கைடவர்கள் என்று 2 ராட்சசர்களிடம் இருந்தும் திராதா வயம் எங்களை காப்பாற்றினாய். அம்மா நீ தான் காப்பாற்றினாய். ஜனனி அம்மா நீ எங்களை காப்பாற்றினாய். தே லோகாச்ச உன்னுடைய லோகங்கள் தே சூவிததாக உன்னால் நன்றாக செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ எங்களை காப்பாற்றின நீ உலகத்தை அவ்வளோ நன்னா பண்ணியிருக்க, விஸ்தாரமாக பண்ணியிருக்கேம்மா. கலு தர்ஷிதாவை அப்படி தர்ஷனம் பண்ணுறியே, எங்களை காட்டுறியே, அப்படி உலகத்தெல்லாம் எங்களுக்கு காட்டுற இல்லையா? நீதாக அதான் பரமாம்ச கோட்டிம் சுகசிய பரமாம் கோட்டி, ஆனந்தத்தோடு பரம எல்லை, கோட்டின எல்லை. ஸோ சுகசிய ஆனந்தத்துடைய பரமமான எல்லையை நீதாக எங்களை நீ கொண்டு வந்துட்டோமா. ஆனந்தத்தோட எல்லையை நாங்கள் பார்த்துட்டோம். இப்படி உன்னோட தர்ஷனத்தினால ஆனந்தத்தை மிகவும் அடைந்து விட்டோம். நீதாக கொண்டு வரப்பட்டோம் நாங்கள். பவனேய தர்ஷனம் தவ, இந்த மணி தீபத்தில் உன்னை தர்ஷனம் பண்ணினோமே, உன்னை பார்த்தோமே. தவ தர்ஷனம் பவானி மகாபிரபாவம். பவானி ஹே பவானியே, இது பெரிய பிரபாவம், உன்னுடைய பிரபாவம். அதனால எங்களுக்கு உன்னுடைய தர்ஷனம் கிடைத்தது. சுகத்தின் எல்லையை அடைந்தோம். त्राता वयं जननि ते मधुकैटवाभ्यां लोकाश्च ते सुवितताः खलु दर्शिता वै नीताः सुखस्य भवने परमां च कोटिं यद्दर्शनं तव भवानि महाप्रभावम्. न अहं भवः न च विरिञ्च विवेद मातः को अन्यः हि वेति चरितं तव दुर्विभाव्यं कानि इह सन्ति भुवनानि महाप्रभावे हि अस्मिन् भवानि रचिते रचना कलापे. ஸோ ரச்சனா கலாப்பேன்னு கூப்பிட்றேன். அதாவது ரச்சனா பண்ணுறதுன்னு அது ஒன்று இயற்றுறது இல்லையா. கவிகள் ரச்சனை பண்ணுவா, காவியம் ரச்சனை பண்ணுவா. அது மாதிரி தேவி உலகத்தை ரச்சனா பண்ணியிருக்கா. ஸோ ரச்சனா கலாப்பே, கலாபம்னு திறமை, அப்படி ஒரு திறமைசாலி, உலகத்தை சிருஷ்டிக்கக்கூடிய அந்த திறமைசாலியே. ந அகம் பவக நானோ, அது பிரம்மா சொல்லிட்டு இருக்கார், நானோ அல்லது பவக சிவனோ விரிஞ்சி விஷ்ணு இல்லையா ஸ்துதி பண்ணிருக்கார். விஷ்ணு அகங்கிறது இங்கே விஷ்ணுவா. ஸோ நானோ பவக யார் சிவனோ அல்லது விரிஞ்சிங்கிறது பிரம்மாவோ மாதக அம்மா விவேத ந விவேத எங்களுக்கு தெரியாதுமா. உன்னுடைய பிரபாவமோ எதுவுமே எங்களுக்கு தெரியாது. கோன்யகா வேதி வேற யாருக்கு தெரியுமா? எங்களுக்கே தெரில. டேரெக்டாக நீ உன்னோட முதல் சிருஷ்டியில் நாங்கள் வந்திருக்கோம், எங்களுக்கே ஒன்று தெரியலனும் மற்ற யாருக்கு தெரியும்? வேத்தி சரித்தம் தவ, உன்னுடைய துர்விபாவியம் சரித்தம் ஊகிக்க கூட முடியாது. ஸோ அந்த பாவனையில் மனசில் எண்ணி பார்க்கக்கூட முடியாது. அப்பேற்பட்ட உடைய சரித்திரங்களை வேறு யாருக்கு தான் தெரியும்? காணீக சந்தி புவனானி மகாபிரபாவே, மகாபிரபாவேன்னு கூப்பிட்றார். மகாபிரபாவத்தை உடையவளே, அப்பேற்பட்ட நீ எத்தனை புவனங்கள் நம்ம இருக்குமா? இங்கே எத்தனை தான் அண்டங்கள் பேரண்டங்கள்னு போயிட்டே இருக்கேன். எத்தனை அண்டங்கள் பேரண்டங்கள் தான் இருக்குமா உங்ககிட்ட? ஹி அஸ்மின் பவானி, இந்த பிரகிருதி, இந்த சிருஷ்டியில் நீ பண்ணியிருக்கிற சிருஷ்டியில் எத்தனை பேரண்டங்கள் இருக்கின்றன. ரச்சித்தே, ஸோ இவ்வாறு ரசிக்கப்பட்டிருக்கிறது செய்யப்பட்டிருக்கிறது சொல்லுமான்னு கேட்குறேன். न अहं भवः न च विरिञ्चि विवेदमातः को अन्यः हि वेति चरितं तव दुर्विभाव्यं कानि इह सन्ति भुवनानि महाप्रभावे हि अस्मिन् भवानि रचिते रचनाकलापे. अस्माभिः अत्र भुवने हरिः अन्य एव दृष्टः शिवः कमलजः प्रथितप्रभावः अन्येषु देवी भुवनेषु न सन्ति किं ते किं विद्मः देवी विततं तव सुप्रभावम्. ஸோ அஸ்மாபிகி எங்களால்
புவனே இந்த உலகத்தில் அத்திர புவனே நீ பண்ணியிருக்கிற இந்த சிருஷ்டியில் இந்த புவனத்தில் அந்த பிரம்மாண்டத்தில் அந்யகா ஹரிஹி வேறொரு விஷ்ணுவை நான் பார்த்தேன் இல்லையா. நான் இங்கே ஹரியாக உட்காண்டிருக்கேன், இன்னொரு ஹரியை நான் பார்த்தேன். எங்களுக்கு நீ காட்டினே விமானத்தில் கூட்டின்னு போய் ஒரு லோகத்துலேயே போய் எல்லாத்தையும் பார்த்தோமே நாங்கள். ஸோ வேறொரு ஹரியை நான் பார்த்தேன் ஏவ. ஸோ பார்த்தேன் அத்திர ஏவ இந்த புவனத்திலே நான் பார்த்தேன். திருஷ்டக பார்க்கப்பட்டது. சிவக இன்னொரு சிவனை பார்த்தாச்சு. கமலஜக இன்னொரு பிரம்மாவை பார்த்தாச்சு. பிரதித பிரபாவக எல்லாரும் பிரபாவத்தோடு கூட இருக்கிறார். ஸோ இல்லை உன்னுடைய பிரபாவத்தால் அவர்கள் வெளிவந்ததை நாங்கள் பார்த்தோம். எப்படி எடுக்கலாம் அந்த பிரபாவக யாருக்கு வேணால் அப்ளை பண்ணலாம். ஸோ பிரபாவத்தோடு கூடிய இருந்த சிவன் பிரம்மா விஷ்ணுவை பார்த்தோம் சொல்லலாம். இல்லை உன்னுடைய பிரபாவம் வெளிப்பட்டு அதுவே சிவன் விஷ்ணு பிரம்மாவாக பார்த்தோம், எப்படினாலும் ஓகே. அந்நேஷு தேவி புவனேஷு. ஸோ தே அந்நேஷு தேவி அதாவது நீ படித்த இந்த பிரம்மாண்டங்களில் வேற புவனங்களில் அந்நேஷு புவனேஷு. ஸோ வேறு பிரம்மாண்டங்கள்லாம் இருக்கு போல் இருக்கு. ந சந்தி கிம் அப்போது இந்த மாதிரி வேறு புவனங்கள்லாம் இருக்குது, அதில் இவாள்லாம் இருக்க மாட்டாளா அப்படின்னு எங்களுக்கு தோன்றுறது. கிம் வித்மகா எங்களுக்கு என்னமே தெரியலையம்மா. கிம் வித்மகா எங்களுக்கு என்ன புரியுது, ஒன்றுமே புரியலம்மா. தேவி விததம் தவ சுப்பிரபாவம் நீ இப்படி விஸ்தாரமாக பண்ணியிருக்கியே உன்னுடைய பிரபாவத்தால் அது எங்களுக்கு என்ன புரியுறதுமா நீ கேட்குறேன். अस्माभिः अत्र भुवने हरिः अन्य एव दृष्टः शिवः कमलजः प्रतितप्रभावः अन्येषु देवी भुवनेषु न सन्ति किं ते किं विद्मः देवी विततं तव सुप्रभावम्. இல்லை தேங்கிறது இவர்கள்னு எடுத்துனா பிரம்மா விஷ்ணு சிவன்லாம் இருக்கக்கூடிய இன்னும் புவனங்கள் இருக்கா. ந சந்தி கிம் இந்த மாதிரி பிரம்மா விஷ்ணு சிவன் வேற பிரம்மாண்டங்கள்லாம் இருக்கிறாளா இல்லையா. அப்படி அதை சம்ஸ்கிருத்தில் ஒரு அர்த்தம் அப்படி வந்துட்டே இருக்கும். இப்போ எடுக்க வேறு வேறு அர்த்தங்கள் வந்துட்டே இருக்கும். ஸோ இப்படி அவர்கள் இருக்கிறார்களா இல்லையா அப்படின்னு கேட்குறார். ஸோ யாச்சே அம்பதே அங்கிரி கமலம் பிரணிபத்ய காமம் சித்தே சதா வசது ரூபம் இதம் தவ ஏதத் நாம அபி வக்த்ர குஹரே சததம் தவ ஏவ சந்தர்ஷனம் தவ பதாம்புஜயோஹோ சதா ஏவ. அம்மா யாச்சே அம்மா நான் உங்கள்கிட்ட பிக்ஷை கேட்குறேன், உங்களோட பணிஞ்சு கேட்குறேன். எப்படி கேட்குறேன்? அங்கிரி கமலம் பிரணிபத்தியான்னு நன்னா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி நான் உங்கள்கிட்ட கேட்குறேம்மா. சித்தே சதா வசது ரூபம். அம்மா இப்போ நான் அவனை பார்க்குறேன், இந்த ரூபம் என்னுடைய மனசில் எப்போதும் இருக்கட்டும். தவ ஏதத் ரூபம் உன்னுடைய இந்த அழகான ரூபமாகப்பட்டது சதா சித்தே வசது என்னுடைய மனதில் எப்பொழுதும் இருக்கணும். நான் நினைக்கும் போதெல்லாம் இந்த ரூபம் எனக்கு அப்படியே மனசில் வரணும். நாமா அப்படின்னே படிங்க. நாமா உன்னுடைய பெயர்கள். வக்திர குகரே என்னுடைய வாயை திறந்தாலே உன் பேர் தாம்மா வரணும். ஸோ வக்திர குகரே வக்திர குகரே வாய்ங்கிற அந்த குகை வாயினுக்குள்ளே எப்பொழுதும் உன்னுடைய பேரே விளங்கணும் எனக்கு. சததம் தவையேவ. ஸோ மனசால் உன்னை நினைக்கணும், வாக்கால் உன் பேர் வரணும். அப்புறம் தவையேவ சந்தர்ஷனம் பதாம்புஜயோகோ. ஸோ நம்ம கண்ணால் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் இந்திரியங்களால் பார்க்கறது. ஸோ தவ பதாம்புஜயோகோ உன்னுடைய பாத தரிசனம் எனக்கு எப்போதும் கிடைக்கணும் அம்மா. சதா ஏவ ஆல்வேஸ். ஸோ याचे अम्बते अङ्घ्रिकमलं प्रणिपत्य कामं चित्ते सदा वसतु रूपम् इदं तव एतत् नामाभिवक्त्रकुहरे सततं तव एव सन्दर्शनं तव पदाम्बुजयोः सदा एव. भृत्यः अयम् अस्ति सततं मयि भावनीयं त्वां स्वामिनी इति मनसा ननु चिन्तयामि. एषा आवयोः आविरथाखिल देवी भूयात् व्याप्तिः सदा एव जननी स्तुतयः इव आर्ये. ஓகே. ஸோ நீ என்ன நினச்சிக்கணும்மா, பிருத்தியகா அயம் இவன் என்னுடைய கிங்கரன், எனக்கு வேலை செய்யக்கூடிய கிங்கரன் இவன் அப்படின்னு நீ என்ன நினைக்கணும். அப்படி என்ன நீ மயி எங்கிட்ட அந்த பாவம் உனக்கு இருக்கணும். பாவனீயம் என்னை பார்க்குறோச்சே எனக்கு ஒரு நல்ல கைங்கரியம் பண்ணக்கூடிய ஆள் கிடச்சிருக்கான் அப்படிங்கிற பாவம் உனக்கு என்னிடத்தில் ஏற்பட வேண்டும். பிருத்தியக அயம் இவன் என்னுடைய கிங்கரன் அப்படி அஸ்தி இருக்கிறான் அப்படின்னு எப்போ நீ நினைக்கணும் என்னை பற்றி. அதே மாதிரி துவாம் உன்னை நான் எப்படி நினைக்கணும், சுவாமினி என்னுடைய சுவாமி என்னுடைய எஜமானி அப்படின்னு நான் என்னுடைய மனசில் எப்போவுமே நினைக்கிறேன். இது மனசான் அனுச்சிந்தையாமி நான் மனசில் எப்போதும் அந்த எண்ணத்தோடையே இருக்கணும். என்னுடைய சுவாமினி தேவதை அப்படின்னு நான் நினைக்கணும். ஏஷா ஆவயோகோ நம்ம ரெண்டு பேருக்கு இடையில ஆவயோகன்னு நம்ம ரெண்டு பேருக்கு இடையில அபிரதாகில தேவி பூயாத்து இடைவிடாத இந்த சம்பந்தம் இருக்கணும். நம்ம ரெண்டு நான் பிருத்தியன் சேவகன் நீ எஜமானி இந்த ஒரு சம்பந்தம் நம்ம ரெண்டு பேருக்கு எப்பொழுதும் இருக்கணும். அவிரதான கண்டினியூஸ்லி, விரதம்னா கேப். ஸோ அவிரதம் கண்டினியூஸாக நமக்கு
அவளுக்கு அந்த அந்த சொந்தம் இருக்கணும். வியாப்திகி சதா ஏவ, வியாப்தினா இந்த வியாபனமாக இருக்கணும், இந்த சம்பந்தமாகப்பட்டது சதா ஏவ எப்பொழுதும் இருக்கணும். ஜனனி அம்மா ஸ்துதயக இவ ஜனனி சுத ஜனனி ஸ்துதின்னுட்டு ஜனனி சுதயக இவ ஆர்யே. ஒரு அம்மாக்கும் பிள்ளைக்கும் எப்படி சம்பந்தம் இருக்கும்? ஜனனியாகப்பட்ட அம்மாக்கும் தன்னுடைய பிள்ளை சுதயோகோ, சுதயகன்னு வாசிக்கூடாது, சுதயோகோன்னு வாசிக்கிறீங்க. சுதயோகோ அம்மாக்கும் பிள்ளைக்கும் இடையே எப்படிப்பட்ட சம்பந்தம் தொடர்ந்து இருக்குமோ, அது இடைவிடாத சம்பந்தம் இருக்குமோ, அது போல நமக்கு இருக்கணும்னு சொல்லிட்டார். அயம் அஸ்தி சததம் மயி பாவனீயம் ஸ்வாம் ஸ்வாமினி இதி மனசா நனு சிந்தயாமி ஏஷா ஆவயோகோ அவிரதாகில தேவி பூயாத் வியாப்திஹி சத ஏவ ஜனனி வியாப்திஹி சதைவ ஜனனி சுதயோகோ இவார்யே. त्वं वेत्सि सर्वमखिलं भुवनप्रपञ्चं सर्वज्ञता परिसमाप्ति नितान्तभूमिः किं पामरेण जगदम्ब निवेदनीयं यद्युक्तम् आचर भवानी तव ईडितं स्यात्. त्वं वेत्सि सर्वमखिलं, உனக்கு எல்லாம் தெரியுமா, எல்லாமே உலகம் உள்ள என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது எல்லாமே त्वं वेत्सि, நீ அறிவாய். புவன பிரபஞ்சம், இந்த புவனங்கள் அண்ட சராசரங்கள் பல பல பிரம்மாண்டங்கள் எல்லா பிரபஞ்சம் இந்த சிருஷ்டி சர்வஜதா, அதனால சர்வஜதா, நீ சர்வஜர், நீ எல்லாமே சர்வஜதா அடைந்தவள், நீ தான் சர்வஜயாக இருக்கிறாய். பரிசமாப்தி நிதாந்த பூமிகி, அதாவது சர்வஜத்தோடு எல்லை நிலம் நீன்னு சொல்கிறார். பரிசமாப்தி நிதாந்த பூமிகி, நிதாந்தம்னா கண்டிப்பாக அந்த எல்லை நிலம், நிதாந்த பூமின்னா எல்லை நிலம். பரிசமாப்தினா என்னது? சர்வஜதா அப்படின்னு ஒரு டெஃபினிஷனுடைய எல்லை நிலம் என்னதுன்னு தேடிகிட்டே போனால் அது தேவிட்ட போய் முடியும். ஸோ தேவிதான் அந்த சர்வஜதாங்கிற டெஃபினிஷனோட எல்லை நிலமாக நீ இருக்கிறாய் அம்மா. கிம் பாமரேன ஜெகதம்ப, நான் ஒரு பாமரன், ஒரு ஆர்டினரி பர்சன். ஸோ ஜெகதம்பா, ஜெகத்துக்கெல்லாம் அம்பா நீ. நிவேதனியம், நான் என்னமா உனக்கு சொல்கிறது? ஸோ நான் உனக்கிட்ட என்னத்தையோ புலமின் இருக்கேன்னு நான் சொல்லி உனக்கு என்ன தெரிய போகிறது இல்லையா? எல்லாமே உனக்கு அறிந்தவள். எத்யுக்தமாச்சர, அம்மா எங்களை வச்சுண்டு நீ என்ன நடத்தணுமோ நடத்திக்கும். இப்போ நீ பொம்பளை ஆக்கியிருக்க, இப்போ எங்களை உள்ளே உட்காந்து வச்சுருக்கே பாவம். ஸோ அதனால் எங்களை வச்சுட்டு எது யுக்தம், உனக்கு எது பொருத்தமோ அதை செய் அம்மா. பவானி ஆச்சர, டூ தட். பவானி தவ ஈடித்தம் சியாத்து. ஸோ உன்னுடைய அந்த நீ என்ன பண்ணுறியோ அது ஈடிதம் இல்லை, இங்கிதம் மாறி போச்சு, இங்கிதம் சியாது, அதுவே உன்னுடைய கட்டளையாக உன்னுடைய இங்கிதத்திலேயே புரிஞ்சுக்கணும். நாங்கள் நீ கையை அப்படி கண்ணை அப்படி ஜாடை காட்டினாலே எங்களுக்கு அந்த இங்கிதத்திலேருந்து இங்கித ஞானம் எங்களுக்கு வரணும். அந்த மாதிரி நீ என்ன வேணால் எங்களை வச்சுட்டு பண்ணிக்கோ, எது யுக்தம், உனக்கு அது எது பொருத்தமோ உன்னுடைய இங்கிதத்தாலேயே எங்களை வச்சுட்டு காரியத்தை நடத்திக்கோம்மா அப்படின்னு சொல்கிறீங்க. சர்வமகிலம் புவன பிரபஞ்சம் சர்வஜதா பரிசமாப்தி நிதாந்த பூமிஹி கிம் பாமரேண ஜகதம்ப நிவேதனீயம் யத்யுக்தம் ஆச்சர பவானி தவ இங்கிதம் ஸ்யாத். ब्रह्मा सृजति अवति विष्णुः उमापतिश्च संहारकारकः इयं तु जने प्रसिद्धः किं सत्यमेतदपि देवि तव इच्छया वै कर्तुं क्षमाः वयम् अजे तव शक्तियुक्ताः. அஜே பிறக்காதவளே, அஜேன்னு கூப்பிட்றார். அவரை அஜான்னு கூப்பிடுவோம், இவளை அஜேன்னு கூப்பிடுவோம். ஸோ பிறக்காதவளே, பிரம்மா சிருஷ்டிக்கிறார், விஷ்ணுவும் அவதி, விஷ்ணு காப்பாற்றுறார். அப்புறம் உமாபதி, உமாவுடைய பதியான ருத்ரன் சிவன், சம்ஹார காரக்காக அவர் தான் சம்ஹாரம் பண்ணுறார். ஈயம் தூ, ஈயம்னா இந்த மாதிரி, ஜனே பிரசித்தக, இப்படி தான் மக்கள் சொல்லுகிறார். பிரம்மா தான் சிருஷ்டி பண்ணுறார், ருத்ரன் அழிக்கிறார், விஷ்ணு காப்பாற்றுறார், இப்படி தான் மக்கள்லாம் பிரசித்தமாக ஜனங்கள் சொல்லுகிறார். ஆனால் கிம் சத்தியம் ஏத்ததபி தேவி, இதெல்லாம் சத்தியமா என்ன? இது சத்தியமே கிடையாது. தவ இச்சையா, உன்னுடைய இச்சை, உன்னுடைய சங்கல்பம், உன்னுடைய விருப்பத்தினால தான் நாங்கள் கர்த்தும்சமாக, எங்களுக்கு அது முடியும். நாங்களாம் நினச்சா சிருஷ்டி பண்ண முடியுமா என்ன? ஸோ க்ஷமாக ஃபிட், நாங்கள் எப்போ ஃபிட்டாகிறோம்? உன்னுடைய இச்சை எங்களுக்கு கிடைச்சா தான், உன்னுடைய சங்கல்பம் எங்களுக்கு கிடைச்சா தான், உன்னுடைய பிரேரணையினால தான் எங்களால் பண்ண முடியும். பயம் கர்த்தும் க்ஷமாக, நாங்கள் பண்ணுவதற்கு அது முடியும். தவசக்தி யுக்தாக, உன்னுடைய சக்தியோடு சேர்ந்தவர்களாக நாங்கள் இதையெல்லாம் பண்ணுறோம். ஆனால் மக்கள் இன்னும் நாங்கள் பண்ணுறோம்னு சொல்கிறோம்.
ब्रह्मा सृजति अवति विष्णुः उमापतिश्च संहारकारक इयं तु जने प्रसिद्धिः किं सत्यम् एतत् अपि देवी तव इच्छया वै कर्तुं क्षमाः वयम् अजे तव शक्तियुक्ताः दात्री धराधर सुते न जगत् बिभर्ति आधार शक्तिः अखिलं तव वै बिभर्ति सूर्यः अपि भाति वरदे प्रभया युतः ते त्वं सर्वमेतदखिलं विरजा विभासि दात्री दात्रीना भूमिன்னு அர்த்தம் ஸோ பூமி தராதர சுதே ஸோ தராதர சுதான்னு தராதரன்னு மலை ஸோ கிரிஜேன்னு அர்த்தம் தாத்ரி பூமியே கிரிஜாவே அப்படிலாம் கூப்பிட்றார் தாத்ரி பூமி தேவியாக இருக்கக்கூடியவள் அப்புறம் தராதர சுதே அதாவது கிரியோடைய பெண்ணு இமவான் மகள் அதான் தராதர சுதே கைலாசநாதனுடைய அந்த இமவானுடைய மகள் ஸோ தராதர சுதே கிரிஜே ந ஜகத் விபர்த்தி ஆதார சக்திஹி ஸோ அந்த கிரிஜாவோ அல்லது அந்த பூமியோ தராதர அந்த 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 கைலாச மலையோ அல்லது அந்த பூமியோ ந விபர்த்தி ஜகத்து உலகத்தை அவர்கள் தாங்கவில்லைன்னுட்டா ஓ இவரை கூப்பிடல இப்போ தராதர சுதே அப்படின்னு அட்ரஸிங் கிடையாது ரெண்டு பேரும் டியூவல்ங்கிறதுனால அந்த சுதேன்னு அட்ரஸ் ஆகுது சுதேங்கிறது இங்கே வந்து இட் இஸ் நாட் அட்ரஸிங் ஸோ பூமியாலும் அந்த கிரிஜா என்று சொல்லக்கூடிய பார்வதியா அந்த மலையை வச்சுக்கலாம் கிரிதர சுதேன்னு சொல்லும்போது தராதர சுதேன்னு சொல்லும்போது அந்த பார்வதியாலும் ந ஜகத் பிபர்த்தி இந்த உலகம் தாங்கப்பட இல்லை உலகத்தை தாங்கிறது பூமி சொல்லிட்டு இருக்கோம் அது இல்லைன்னு விட்டாருங்க ஆதார சக்திக்கு அகிலம் தவ எல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடியவள் நீ தான் உங்களுடைய அம்சமாக தான் இவாள்லாம் இருக்காளே தவிர நீ தான் ஆதாரமாக சக்தியாக இருக்கிறாய் அகிலம் தவ எல்லாருமே உன்னுடைய சக்தியால் தான் தாங்கப்படுகிறது அகிலம் தவவை பிபர்த்தி உன்னால் தான் எல்லாருமே தாங்கப்படுறா சூரியகா அபி பாத்தி வரதே சூரியன் உதிக்கிறான் சூரியன் வந்து நல்ல பிரகாசமாக இருக்கான் பாத்தின்னு ஒளி பொருந்தி இருக்கிறான் வரதே ஹே வரம் பொருந்தியவளே வரம் கொடுக்கக்கூடியவர்களே பிரபயாயுதகத்தே உன்னுடைய பிரபையினால தான் உன்னுடைய அந்த பிரபையோட அம்சத்தை எடுத்து தான் சூரியனே பிரகாசிக்கிறான் ஸோ ஆதார சக்தியாக சூரியனுக்கு நீயே தான் இருக்கிறாய் துவம் சர்வமேததகிலம் நீயே தாம எல்லாம் உலகமே எல்லாமே நீயே தான் வீரஜான்னு குற்றம் குறைவில்லாதவள் வீரஜா விபாசி குறைவற்று நீ விளங்கி கொண்டிருக்கிறாய் ஸோ விரஜா நதி கூட குற்றமற்று இருக்கிறனால தான் அந்த நதிக்கே விரஜா நதின்னு சொல்கிறோம் விரஜைன்னு சொல்கிறோம் இல்லையா आधार शक्तिः अखिलं तव वै बिभर्ति सूर्यः अपि वादी वरदे प्रभया युधः ते त्वं सर्वमेतदखिलं विरजा विभासि ब्रह्मा अहम ईश्वर वरः किल ते प्रभावात् सर्वे वयं जनियुताः न यदा तु नित्याः के अन्ये सुराः शतमक प्रमुखाः च नित्याः नित्या त्वमेव जननी प्रकृति पुराणा सो ब्रह्मावो नानो अरे विष्णु नानो ईश्वरः शिवनो வரக சிறந்தவர்கள் தான் இல்லை சொல்ல அப்படிப்பட்ட சிறந்தவர்கள் கூட தே பிரபாவாத் அம்மா உன்னுடைய பிரபாவத்தினால தான் சர்வேவயம் நாங்கள் எல்லாருமே ஜனியுதாகா ஸோ பிறப்பு உண்டு எங்களுக்கெல்லாம் ஸோ உன்னுடைய பிரபாவத்தினால நாங்கள் பிறக்கிறோம் இறந்து போகிறோம் திருப்பியும் பிறக்கிறோம் இப்படி பல ஜென்மம் எடுக்கிறோம் நாங்களுமே எடுக்கிறோம் ஸோ வயம் ஜனியுதாக ஜனனத்தோடு கூட சேர்ந்தவர்கள் பிறப்பு இறப்பு எங்களுக்கு உண்டு ந யதாத்து நித்யாகா நித்தியமே கிடையாது நாங்கள் நித்தியமாக இருப்போம் சனாதனமாக இருப்போம்னு சொல்ல முடியாது எங்களெல்லாம் அப்படி இருக்கும்போது அந்நேசுராகா மற்ற தேவர்களை பற்றி என்னத்தை சொல்கிறது சதமக பிரமுகாகா சதமகன் யார் இந்திரன் முதலான தேவர்களுக்கு திருப்பி பிறப்பு இறப்பு உண்டுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அவள் என்ன நித்தியமாக இருக்க போகிறாள் என்ன கே நித்யாகா அவர்களாம் நித்தியமானவர்களா என்ன இல்லவே இல்லை நித்யா தொமேவ அம்மா ஜனனி நித்யா தொமேவ நீ மட்டும்தான் நித்தியமானவள் என்றும் இருக்கக்கூடியவள் பிரகிருதிகி புராணா ஸோ பிரகிருதி ரூபமாகவும் நீயே தான் இருக்கிறாய் புராண ஆதி புராணமாக இருக்கக்கூடிய தேவியான நீயே தான் சர்வமும் நித்தியமாக இருக்கக்கூடியவள் ब्रह्मा अहम ईश्वर वरः किल ते प्रभावात् सर्वे वयं जनियुताः न यदा तु नित्याः के अन्ये सुराः शतमक प्रमुखश्च नित्या त्वमेव जननी प्रकृति पुराणाः पुराणा
சாரி. त्वं चेद्भवानि दयसे पुरुषं पुराणं जाने अहमद्य तव सन्निधिगः सदैव नो चेदहं विभुः अनादिः अनीहः ईशः विश्वात्मदीः इति तमप्रकृतिः सदैव. ஸோ त्वं चेत् भवानी பவானி தேவி त्वं चेत् தயசே நீ வந்து தய பண்ணணும், உன்னுடைய தய இருக்கணும், இல்லாட்டினா ஒன்றும் நடக்காது. அதனால் தயசே நீ தயவு பண்ணினால் புருஷம் புராணம், அதாவது ஜானேகம் அந்த ஆதி புருஷனை என்னால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ புராண புருஷன் நான் எப்படி தெரிஞ்சுக்கணும்னா உன்னுடைய தயவு இருந்தால் என்னால் புரிஞ்சுக்க முடியும். ஜானே அகம் அத்யா. ஸோ அப்போ என்னால் இன்றைக்கி எனக்கு புராண புருஷன் இருக்கான், அவன் இந்த பிரம்மாண்டத்தை சிருஷ்டிக்கிறான், அவனை வந்து நீ தான் அப்படி சிருஷ்டிக்க வைக்கிற, இதெல்லாம் எனக்கு வந்து உன்னுடைய தயவுனால எனக்கு புரியுறது. அகம் அத்தியா இன்றைக்கி எனக்கு புரியுறது. தவ சந்நிதிகா சதா ஏவ, உன்னுடைய சந்நிதியில் வந்துட்டேன் இல்லையா, உன்னுடைய காலடியில் வந்து நிற்கிறேன் இல்லையா, அதனால உன்னுடைய சந்நிதிகா உன்னுடைய சந்நிதியில் வந்து இருக்கிறவனாக சதா ஏவ ஆல்வேஸ் இருக்கிற மாதிரி. நோச்சேத் அப்படி இருக்கிற மாதிரி இருக்கணும், அப்படி இருந்தால் தான் எனக்கு புரியும், இங்கே வந்தால் தான் எனக்கு புரியுறது அதெல்லாம். நோச்சேத் அப்படி இல்லை என்றால் அகம் நான் என்ன நினைப்பேன், விபுகு அநாதிகி அநீகக ஈஷக. ஸோ அந்த விபுவான அந்த பரமாத்மா பரமாத்மா அனாதி, அவர் அனாதி ஆதி இல்லாதவர், அநீகக எதுவுமே செய்ய மாட்டார். ஸோ பகவான் எதுவுமே செய்ய மாட்டார். ஈஷக சர்வசக்தி உடையவர். விஸ்வாத்மதீஹி ஸோ இது தம பிரகிருதி சதைவ. ஸோ நான் இப்படி எடுத்துக்கிறேன் இதை, அதாவது நானே தான் விபு நான் நினச்சிப்பேங்கிறேன். ஏன்னா விஷ்ணுங்கிற இதுலேருந்து பேசுகிறார், நம்ம பேசுகிற மாதிரி இல்லை. இங்கே அகங்கிறது விஷ்ணு பேசுகிறதுனால நான் என்ன நினச்சிப்பேன், உன்னோட தயை இல்லாட்டனா நான் நினச்சிப்பேன் நானே தான் விபு நினச்சிப்பேங்கிறாருங்க. நோச்சேது உன்னுடைய தயை இல்லாட்டனா இப்போ எனக்கு வந்து புருஷன் புராணன்னு ஒருத்தன் இருக்கார், நீ அவனுடைய சக்தி பண்ணி இந்த பிரம்மாண்டத்தை சிருஷ்டிக்கிற எல்லாம் இப்போ புரியுது. இல்லாட்ட நான் நினைப்பேன் நான் தான் இந்த உலகத்தெல்லாம் காப்பாற்றுறேன், நான் தான் எல்லாத்துக்கும் ஸ்ட்ராங் மேன் அப்படி நான் நினைப்பேன். அகம் விபுகு நானே அனாதி புருஷன், அநீகக நான் எதுவுமே செய்ய வேண்டாம், நானே ஈஷன், விஸ்வாத்மதீஹி அப்படியே நானே உலகமாகவே இருக்கிறேன், நானே பரிணமிக்கிறேன், இப்படியெல்லாம் இது தம பிரகிருதிகி இப்படி தமோ குணத்தில் அஜ்ஞானத்தில் நான் நினச்சிட்டு இருப்பேன். அம்மா சதா ஏவ அப்படி தான் நினச்சிட்டு இருப்பேன். இப்போ இங்கே வந்ததுனால நீ எனக்கு காட்டி கொடுத்ததுனால இதுக்கு மேலே ஒரு பரம புருஷன் இருக்கான்னு எனக்கு புரியுறதம்மா. இங்கே தான் அத்திய ஏவன்னு விட்டா. जाने अहम अद्य तव सन्निधिगः सदा एव नो चेत् अहं विभुः अनादिः अनेक ईशः विश्वात्मदीः इति तमः प्रकृतिः सदा एव. विद्या त्वमेव ननु बुद्धिमतां नराणां शक्तिस्त्वमेव किल शक्तिमतां सदा एव त्वं कीर्तिकान्ति कमल अमल तुष्टिरूपा मुक्तिप्रदा विरतिरेव मनुष्यलोके. विद्या त्वमेव ननु அம்மா நீதானே வித்யை. 64 வித்தைகள் சிவன் படைச்சாருன்னா அந்த தேவி தான் தூண்டி விட்டாரு. அங்கே சௌந்தரில் அப்படி தான் சொல்கிறவங்க, தேவியோட தூண்டுதல்னால தான் சிவன் 64 வித்தைகளை படைச்சார். அப்புறம் சும்மா உட்காண்டிருந்தார், அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துருக்கார். இல்லை இந்த 64 கலைகளுக்கு ஆதாரமான ஒரு கலை நீ படைக்கணும் அப்படி தான் ஸ்ரீவித்யா கலையை படித்தார். ஸோ தேவி சக்தி இருந்தால் தான் அங்கே எல்லாமே நடக்கும். அதனால அந்த பிரம்ம வித்யன்னு சொல்லக்கூடியவளே நீதான் தொமேவ நனு இல்லையா. புத்திமதாம் நராணாம் ஸோ புத்தி உள்ளவர்களுக்குடைய உள்ளுக்குள்ள வித்யாவாக நீ பரிணமிக்கிறாய். ஸோ எல்லாமே பகவான் தான் எல்லாமே. அந்த தண்ணிக்குள்ளே நானே தான் அந்த ரசமாக இருக்கேன், அது 15வது சாப்டரில் படிக்கிறோம் கீதையில். ஸோ அதோட ஒரு கிளிம்ஸ் இங்கே வருது. ஸோ புத்தியுடைய மனிதர்களுக்குள் புத்தியாக நீ பரிணமிக்கிறாய். சக்திகி தொமேவ கில சக்திமதாம் சக்தி உடையவர்களுடைய சக்தியாக நீயே இருக்கிறாய். சதா ஏவ தொம் கீர்த்தி நீயே தான் புகழ், நீயே தான் காந்தி, அதாவது நல்ல அழகாக தேஜஸாக இருக்கானே அப்படின்னு ஒருத்தனை பார்த்தா உடனே தேவி ஞாபகம் வரணும். அந்த தேவியோட காந்தி தான் இவன் மேலே பரிணமிக்கிறது அப்படி தெரிஞ்சுக்கணும். ஸோ எல்லாருக்குள்ளேயும் காந்தியாக கீர்த்தியாகவும் கமல அமல துஷ்டி ரூபா, அதாவது கமலம்னு அந்த செந்தாமரை கமலம் அந்த ஹிருதய கமலமாகவும் அமலன்னு நிர்மலமான
ஸோ அந்த பகவான் மனசுக்குள்ளே இருக்கும்போது தான் மனசே ஒரு சஞ்சலம் இல்லாமல் நிர்மலமாக இருக்கும். ஸோ நிர்மலமான மனசு இருக்கும்போது சத்துவகுணத்தோடு இருக்கும்னு சொல்கிறோம். நம்மளே சத்துவகுணத்தோடு இருக்கும்போது நிர்மலமாக இருக்கும் மனசு, எந்த வித குழப்பமுமே இல்லாமல் இருப்போம். அப்போ நமக்குள்ளே தேவி இருக்கா, அந்த பகவான் இருக்கா, அதனால் நம்ம சத்துவகுணம் மேலோங்கி இருக்கோம் அப்படி புரிஞ்சு தான் போகிறோம். ஸோ துஷ்டி ரூபா, துஷ்டின்னு எல்லாரையும் சந்தோஷப்படுத்தக்கூடியவள். ஸோ சந்தோஷமாக ஒருத்தனை பார்க்குறோச்சே தேவி அவனுக்குள்ளே பரிணமிக்கிறா அப்படின்னு ஒவ்வொரு சமயத்துலேயும் அதை அப்படியே டைரெக்டாக லிங்க் பண்ணிக்கணும். ஸோ அப்படி இருக்கக்கூடியவள் நீயே தானம்மா. முக்தி பிரதா, எல்லாருக்கும் மோட்சத்தை அடிக்கக்கூடியவளும் நீதான். விரதிகி, யாரே ஒருத்தன் வைராக்கியத்தோடு இருக்கான், வீரதின்னு சொன்னால் எதுலையும் ஈடுபாடு இல்லை, வைராக்கியத்தோடு விரக்தியோடு இருக்கிறான் என்றால் அவனுக்குள்ளேயும் நீதான் அப்படி பரிணமிக்கிறார் அம்மா. மனுஷலோகே, இந்த மனித உலகத்தில் இவ்வாறெல்லாம் நீ காட்சி தராயிட்டு சுதிக்கிறாருங்க. त्वमेव ननु बुद्धिमतां नराणां शक्तिस्त्वमेव किल शक्तिमतां सदा एव त्वं कीर्ति कान्ति कमल अमल तुष्टिरूपा मुक्तिप्रदा विरतिः एव मनुष्यलोके. गायत्री असि प्रथम वेदकला त्वमेव स्वाहा स्वदा भगवती सगुणा अर्धमात्रा आम्नाय एव विहितः निगमः भवत्या सञ्जीवनाय सततं सुरपूर्वजानां. ஸோ பிரதம வேதகலா, ஸோ முதல்ல வேதம் உங்கள்கிட்ட தான் வந்துருத்துன்ட்டார். ஸோ வேதத்துடைய அம்சம், கலானாலே அம்சம், பூர்ணத்துலேருந்து வரக்கூடியதெல்லாம் கலைகள் அப்படின்னு பேர். ஸோ பூர்ணச்சந்திரம் பௌர்ணிமான்னு சொல்கிறோம். பௌர்ணிமாவோட அந்த சந்திரனில் கலைகள் எல்லாம் தான் சொல்கிறோம். நம்ம ஒரு திதியாக சொல்லிட்டு இருக்கோம், 15 திதிகள், அந்த கலைகள் 15 கலைகள் இருக்குது அப்படி சொல்கிறோம் நம்ம. ஸோ அது மாதிரி வேதத்துடைய அம்சம், அந்த அம்சமாகப்பட்டது காயத்ரி. ஸோ வேதத்துடைய அம்சம், முக்கியமான அம்சம் அது, பிரதம வேதகலா, முக்கியமான பிரதமமான முதன்மையான காயத்ரி, அதுதான் முதம வேதத்துடைய கலை. அது யாருன்னு நீதாம்மா, வேறு யாருமே இல்லை. அந்த காயத்ரிங்கிறது நீயே தான், தொமேவ நீயே தான். ஸ்வாஹா, ஸ்வாஹா அக்னியோடு மனைவி, தேவர்களுக்கெல்லாம் இது பண்ணுறோச்சோ அக்னியோட பொண்டாட்டியை கூப்பிட்டு அக்னியை ஸ்வாஹா 2 பேருக்கு சேர்த்து தான் ஹவிஸ் கொடுக்குறோம். ஸோ ஸ்வாஹா. அதே மாதிரி ஸ்வதாங்கிறது நம்ம ஸ்ராதம் பண்ணுறோச்சே பித்ருக்களுக்கு அக்னியோட மனைவியாக ஸ்வதா இருக்கிறாள், அவளுக்கு நம்ம சேர்த்து அக்னிக்கு ஸ்வதாக்கும் கொடுக்குறோம். கவிஸ்னு பேர் அதுக்கு, அதை கவின்னு சொல்லுவோம், கவி ஹவின்னு சொல்ல மாட்டோம். ஸோ அப்படி கொடுக்குறோம். பகவதியும் நீயே. சகுணா அர்த்தமாத்திரா, அதாவது குணங்களோடு கூடியவளாகவும் அந்த பிந்து மாத்திரை ஓங்காரத்தில் இருக்கக்கூடிய பிந்து என்ற அர்த்த மாத்திரையாக இருக்கக்கூடியவளும் நீயே. ஆம்நாய ஏவ விகிதக, அதாவது ஆம்நாயம் சொன்னாலே இந்த ஆகமங்கள்னு சொல்லுவோம். ஆம்நாயன வேதம்னு இடத்து சொல்லுவோம், இந்த இடத்துல வேதம் தனியாக சொல்லுங்க. அதனால ஆகமங்கள் நிகமக ஆம்நாய ஏவ. நிகமகன வேதம், வேதங்களில் உள்ள நிறைய ஆகமங்கள் இருக்குது. ஆகமங்கள்லாம் ரிஷிகள் பண்ணி கொடுப்பா இல்லையா. வைகானச ஆகமம் அப்படின்னு சொல்லுவோம். பிரகஸ்பதி ஆகமம், பிரகஸ்பதி பண்ணினார்னா அவர் சொன்ன ஹவு டு ப்ரே காட், அதெல்லாம் தான் ஆகமங்கள், விதிகள். கடவுளை எப்படி ஸ்துதி பண்ணணும், எப்படி ப்ரே பண்ணணும், அந்த கோவிலில் என்ன ஆகமம், இப்படியெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கா ரிஷிகள். அப்படி ஒருத்தர் பேரில் ஒரு ஆகமம் இருக்குது. ஸோ நாரதர் பண்ணி கொடுத்துருக்கார் இல்லையா. ஸோ ஆம்னா விகிதகா இவ்வாறு செய்யப்பட்டிருக்கிறது வேதங்கள்லேருந்து. பவத்யா, நீதாம்மா பண்ணியிருக்க, எல்லாமே உன்னால் செய்யப்பட்டிருக்கிறது. சஞ்சீவனாய சததம் சுரபூர்வஜானாம், அதாவது தேவர்களையும் அவர்களுக்கு முன்னோல தோன்றிய எல்லாரையுமே, பிரம்மா விஷ்ணு சிவன் ஆக நாங்கள்லாம் முன்னாடி வந்திருக்கோமே. ஸோ இப்படி தேவர்கள் அவர்களுக்கு முன்னாடி தோன்றியவர்கள் எல்லாருமே நன்றாக இருக்கணும். சஞ்சீவனம், எல்லாரும் நல்ல ஜீவனத்தோடு இருக்கணுங்கிறதுனால இந்த காயத்ரி மந்திரஸ் எல்லாம் என்ன போஷணம் கொடுக்கக்கூடியதான இந்த மந்திரங்கள் எல்லாமே. ஸோ அப்படி வேதத்தில் ஆகமங்கள் எல்லாம் உன்னாலேயே பண்ணப்பட்டிருக்கிறது அம்மா. சததம், ஆல்வேஸ். गायत्री असि प्रथम वेद कला त्वमेव स्वाहा स्वधा भगवती सगुणा अर्धमात्रा आम्नाय एव विहितः निगमः भवत्या सञ्जीवनाय सततं सुरपूर्वजानाम्. मोक्षार्थमेव रचयसि अखिलं प्रपञ्चं तेषां गताः खलु यतः ननु जीवभावम् अंशाः अनादिनिधनस्य किल अनगस्य पूर्ण अर्णवस्य वितता हि यथा तरङ्गाः. ஸோ மோட்சார்த்தமேவ பிரபஞ்சம் ரச்சயசி, எல்லாருக்கும் மோட்சம் கிடைக்கணும், அதுக்காக வேண்டி தான் பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணுறேன். அதுதான் அனுகிரக சக்தின்னு பேர். ஸோ மோட்சம் எல்லாருக்கும் கொடுக்கணும் ஆசை தேவிக்கு, ஆனால் பாவத்தை பண்ணிவிடுறா, என்ன பண்ணுறது, அப்போ திருப்பியும் பிறந்தாவது புண்ணியத்தை பண்ணுப்பா அப்படின்னு மோட்சம் கொடுக்கறதுக்காக வேண்டியே அகிலம் பிரபஞ்சம் ரச்சயசி, மொத்த உலகத்தையும் நீ படைக்கிறாய். அப்போது யதக நனு ஜீவபாவம், அப்படி அந்த உலகத்தை படைப்பதனால், யதக எந்த உலகத்தை நீ சிருஷ்டிப்பதனால், ஜீவபாவம் நனு தேஷாம், எல்லாருக்கும் ஜீவபாவம் ஏற்படுகிறது. உலகத்தில்
உலகத்தில் வந்தோடனே நான் ஜீவன். என்னாச்சு? த ரிஃப்ளெக்டட் பவர், ஆத்மாவோடு ரிஃப்ளெக்டட் எனர்ஜியை வச்சுன்னு வேலை பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அதுதானே ஜீவன்னு சொல்கிறோம். ஆத்மாவோட ரிஃப்ளெக்ஷன் இஸ் கால்டு ஜீவக. ஸோ அந்த ஜீவபாவத்தை இந்த உலகத்தில் வந்து எல்லாரும் அதை உன்னால் அடைகிறோம். நீ உலகத்தை எல்லாம் ரச்சனை பண்ணி எங்களுக்கெல்லாம் அந்த ஜீவன்கிற பாவத்தை கொடுத்து தேஷாம் கதாஹா கலு அப்படி எல்லாரும் அடைந்து விடுகிறோம் இல்லையா. ஸோ அனாதி நிதனஸ்ய கில அனகஸ்ய, அதாவது ஆதியும் கிடையாது, நிதனம்ங்கிற எண்டும் கிடையாது. நிதனம்னு ஷாவுன்னு அர்த்தம். ஸோ ஆதி நிதனம்னு எனது பிறப்பு இறப்பு இல்லாத. அனகஸ்ய, அனகஸ்யாங்கிறது குற்றமற்ற அந்த பிரம்மத்தை தான் குறிக்கிறது. ஸோ அந்த பிரம்மத்துடைய அம்சாகா அனகசியாங்கிற அந்த இப்போ வந்து தேவியோட அம்சம்னு எடுத்துக்கலாம், இல்லை பரமாத்மாவோட அம்சம்னு எடுத்துக்கலாம். ரெண்டும் ஒன்று தான், ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசம் கிடையாது. ஒரு செகண்ட். ஸோ அம்சாகா, ஸோ பரமாத்மான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் இந்த உலகத்துக்கு வந்த உடனே, நீ படைத்த உலகத்தில் வந்த உடனே எல்லா ஜீவனாகவும் அம்சாகா, அம்சமாக ஜீவனாக எல்லாரும் மாறிடுறா, எல்லாரும் ஆத்மாவாக இருக்கிறா. பூர்ண அர்ணவசிய விததாகி, பூர்ண அர்ணவம் யார்? பரமாத்மா. முழுமையாக இருக்கக்கூடிய அந்த கடலாக இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா விததாகி யதா தரங்காகா. ஸோ அவரால் செய்யப்பட்டிருக்கிறது. அவரால் செய்தார்னு என்னது? மாயை தான், தேவி தான் உள்ளே போய் பண்ணியிருக்கா. அவருக்குள்ளே தான் உலகத்தை உண்டாக்கியிருக்கா. பூர்ணமானவர் அவர். நம்மெல்லாம் அவருடைய கலைகள், ஜீவர்கள் எல்லாம் அவருடைய கலைகள். அவர் பூரணர். அப்படி யதா தரங்காகா. ஸோ இது வந்து எக்ஸாம்பிளாகவும் எடுத்துக்கலாம். ஸோ பகவானிடத்தில் நம்மெல்லாம் எப்படி படைக்கப்பட்டிருக்கோம், ஜீவனாக அம்சமாக எப்படி படைக்கப்பட்டிருக்கோம்னு சொன்னால், ஒரு பெரிய கடல் இருக்குது. பூர்ண அர்ணவமாக ஒரு பெரிய கடல் இருக்குது. அந்த கடலில் வந்து கடல் மட்டும்தான் இருக்குது. அதில் அலைன்னு ஒன்று பார்க்குறோம். அலை வேறு, கடல் வேறு கிடையாது. நம்மெல்லாம் அந்த அலை போல இல்லை, அதில் உள்ள நுரை போல. ஸோ நுரையும் தண்ணி, அந்த அலையும் தண்ணி, தண்ணியை தவிர வேறு எதுவும் இல்லை. அதுதான் அந்த பரமாத்மா. நம்மளெல்லாம் அந்த அலை போல, தரங்காக அலை போல அந்த பரமாத்மாவோட அம்சமாக காட்சியளிக்கிறோமே தவிர நம்மளும் பரமாத்மாவே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. मोक्षार्थमेव रचयसि अखिलं प्रपञ्चं तेषां गताः खलु यतः ननु जीवभावम् अंशाः अनादिनिधनस्य किल अनगस्य पूर्ण अर्णवस्य वितता हि यथा तरङ्गाः जीवः यदा तो परिवेति तव एव कृत्यं त्वं संहरसि अखिलमेतत् इति प्रसिद्धं नाट्यं नटेन रचितं वितत अन्तरङ्गे कार्ये कृते विरमसे प्रथित प्रभावा. ஸோ ஜீவகான்னு சொல்லலாம். ஜீவக எதாத்து பரிவேத்தி, பரிவேத்தினா அறியறது, நன்றாக அறிதல். தவையேவ கிருத்தியம், மனிதனுக்கு எப்போ அந்த ஜீவனுக்கு உணர்றானோ இதெல்லாமே பகவானுடைய செயல், தேவியோட செயல் அப்படின்னு தவ ஏவம், இவ்வாறு உன்னை எவன் ஒருவன் கிருத்தியம், இவனால் செய்யப்பட்டது இந்த உலகம் எல்லாமே அப்படின்னு பரிவேத்தி அந்த ஜீவன் எப்போ அறிகிறானோ, தொம் சம்ஹரசி, அப்போது அகிலமேத்த திதி, நீயேதான் இந்த உலகத்தை முழுவதையும், அகில உலகத்தையும் பிரம்மாண்டத்தையும் சம்ஹரசி சம்ஹாரம் செய்கிறாய் என்று பிராசித்தம். சம்ஹரசி பிராசித்தம்னு என்னது? இப்படி நிலை பெற்று நிற்கக்கூடிய சித்தமாக இருக்குது இந்த உலகங்கிறது, சித்தமாக எல்லாரும் அனுபவிக்கக்கூடியதாக இருக்குது. அப்பேற்பட்ட உலகத்தை நீதான் சம்ஹாரம் பண்ணுகிறாய் என்று எப்போ ஒரு ஜீவன் வந்து யதா பரிவேத்தி எப்போ அறிகிறானோ, நாட்டியம் நடேன ரச்சிதம், இது தேவியுடைய நடன அரங்கத்தில் ஒரு நாட்டியம் பண்ணிட்டு இருக்கா, லீலா விபூதி. ஸோ தேவியுடைய லீலதாமா இது. நடேன ஒரு நடிகனால் ஒரு நடனம் பண்ணப்பட்டதாக இந்த உலகம் ரசிக்கப்பட்டது, செய்யப்பட்டிருக்கிறது. விததே அந்தரங்கே, அதாவது அந்தரங்கத்தில் வீதத்தே மாறாக, இங்கே வீதத்தேன்னா மாறாக, அந்தரங்கத்தில் யார் இருக்கா? அந்த தெய்வம் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை, ஆத்மா மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த உலகங்கிறது வெளியில் காணப்படுகிறதே தவிர வெளிப்பட்ட பிரபாவம் தான் தெரிகிறது, பிரதித்த பிரபாவா. ஸோ இது பிரதித்த, அது வெளியில் தோன்றப்பட்ட, வெளியில் காட்டப்பட்ட இந்த பிரபாவம் தான் தவிர உள்ளுக்குள்ளே அந்த தேவி மட்டும்தான் இருக்கா அப்படின்னு அந்தரங்கத்தில் அந்தர்யாமியாக உன்னை அப்படி புரிஞ்சு கொண்டார். காரியே கிருத்தே, ஸோ அந்த காரியத்தெல்லாம் நீ இவ்வாறு பண்ணிவிட்டு ஜீவனை இவ்வாறு அறிய வைத்து விட்டு வீரமசே கடைசியில் லயத்தில் கொண்டு போகிறாய். இது அந்த ஜீவனை தன்னுக்குள்ளே இழுத்துக்கிறேன்னு எடுத்துக்கலாம், இல்லை உன்னுடைய காரியம் முடிந்த பின் இந்த உலகத்தையே தனக்குள் சம்ஹாரம் பண்ணி இழுத்துக்கொள்கிறாய், அப்படி ரெண்டையுமே வீரமசே அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ மனிதனுக்கு எப்போ புரியும்?
இதெல்லாம் புரிஞ்ச உடனே அவனுக்கே லயமாயிடும். அவனே நேர பகவான்கிட்ட போயிடுவான். அப்படியே அவனோட இண்டிவிஜுவல் லயம் இது. இல்லை தேவியும் எல்லா காரியமும் இந்த மாதிரி எல்லாருக்குள்ளே எல்லா ஜீவர்களையும் இந்த மாதிரி பண்ணின உடனே மொத்த பிரளயத்தையும் கொண்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது பல 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 பிரம்மாண்ட சிருஷ்டி பண்ணி அதுக்கப்புறம் தான் கடைசியில் வரும். அது ஆதி பிரபஞ்சமாக இருக்கும். அது यदा तु परिवेति तव एव कृत्यं त्वं संहरसि अखिलमेतत् इति प्रसिद्धं नाट्यं नटेन रचितं वितते अन्तरङ्गे कार्ये कृते विरमसे प्रतितप्रभावा त्राता त्वमेव मम मोहमयात् भवाब्देः त्वाम् अम्बिके सततं येमि महा आर्तिदे च रागादिभिः विरचिते वितते किल अन्ते मामेव पाहि बहु दुःखकरे च काले. ஸோ மோகமயாத் எனக்கு மோகம் ஏற்பட்டு ஒரு அஜ்ஞானத்தில் பவ அப்தேகே இந்த சம்சார கடலில் திராத்தா மமத்ராத்தா அப்படி நான் மூழ்கின்னு இருக்கும்போது என்னை காப்பாற்றுபவள் மமத்ராத்தா என்னை காப்பாற்றுபவள் நீதான் துவமேவ அம்மா நீதான் என்னை காப்பாற்றுற இந்த மோகத்திலேருந்து என்ன. ஸோ மகா ஆர்த்திதேச்ச நீ எனக்கு சம்சாரங்கிற அந்த இதை கொடுத்து ஆர்த்தியையும் கொடுக்கக்கூடியவளும் நீதான், சம்சாரத்தை கொடுக்கக்கூடியவளும் நீதான். துவாம் அம்பிகே சததம் ஏமி கடைசியில் லாஸ்ட்டில் கண்டிப்பாக நான் உன்னை நான் அடைவேன். ஸோ துவாம் அம்பிகே உன்னை சததம். ஸோ கடைசியில் சரணாகதி சததம்னு இங்கே இந்த இடத்துல ஆல்வேஸ் நான் உன்னையே சரணமடைகிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கடைசியில் நான் உன்னையே சரணாகதி பண்ணுறேன் அம்மா, எனக்கு ஆர்த்தி நீ கொடுக்கக்கூடியவள் நீயாக இருந்தாலும் உன்னை தான் நான் சரணாகதி பண்ணுறேன். ராகாதிபிகி விரச்சித்தே. ஸோ ராகத்தினால என்ன ராகம்? ரஜோகுணம். ரஜோகுணத்தினால தான் இந்த உலகமே சிருஷ்டிக்கப்படுகிறது. ரச்சித்தே விதத்தே கில அந்தே. ஸோ இந்த உலகம் அப்படியே ஒன்று ரஜோகுணத்தினால அப்படி சிருஷ்டி பண்ணின உலகம் மாறாக அந்தே கடைசியில் வீதத்தை மாறாகும்போது என்னாகும்? பிரளயம் வந்துடும், உலகத்தையே காணாமல் போயிடும். ஸோ வீதத்தை பிரளய காலத்தில் அப்படின்னு எடுக்கணுங்க. வீதத்தை மாறாக. ஸோ உலகம் காணாத இருக்கக்கூடிய அந்த பிரளய காலத்தில் கடைசியில் மாமேவ பாகி பகுதுக்கரேச்ச காலே. ஸோ அப்படி அந்த பிரளய காலத்தில் நான் எப்படி ஆளில் இல்லை கிருஷ்ணராக உட்காந்து படுத்துட்டு இருக்க வேண்டியதான் விஷ்ணு. அப்போ நீ தான் என்னை காப்பாற்றுனங்கிற துக்கரேச்ச காலே பகுதுக்கமான அந்த பிரளய காலத்தில் மாமேவ பாகி அம்மா நீ தான் என்னை காப்பாற்ற வேண்டும். त्राता त्वमेव मम मोहमयाद्भवाब्देः त्वाम् अम्बिके सततमेमि महा आर्तिते च रागादिभिः विरचिते वितते किल अन्ते माम् एव पाहि बहु दुःखकरे च काले. नमो देवी महाविद्ये नमामि चरणौ तव सदा ज्ञानप्रकाशं मे देहि सर्वार्थदे शिवे. ஸோ மகாவித்யா ரூபிணியாக இருக்கக்கூடியவளே உனக்கு நமஸ்காரம், உன்னுடைய சரணங்களை நமஸ்கரிக்கிறேன். தவ சரணம் நமாமி சதா ஞான பிரகாசம் மே தேகி. எனக்கு எப்போவுமே ஞானத்தை கொடுமா, இந்த அந்தகாரத்தை நீக்கு, உள்ளுக்குள்ளே அந்த அஜ்ஞானத்தை நீக்கணும், ஞான பிரகாசத்தை நீ கொடுக்க வேண்டும். மே தேகி சர்வார்த்ததே எல்லா புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடியவளே ஹே சிவே மங்கள ரூபிணியே எனக்கு எப்போதும் ஞானத்தை கொடு அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் விஷ்ணு ஸ்துதியை. இப்போ எங்கே நடக்கிறது இந்த ஸ்துதி? மணித்வீபத்தில் இருக்கக்கூடிய தேவி பக்கத்தில் போய் பெண் ரூபமாக இருக்கக்கூடிய விஷ்ணுவுடைய ஸ்துதி இப்போதைக்கு முடிஞ்சுது. நமோ தேவி மகாவித்யே நமாமி சரணௌ தவ சதா ஞான பிரகாசம் மே தேஹி சர்வார்த்ததே சிவே. इति श्रीमद्देवी भागवते अष्टादशसाहस्र्यां संहितायां तृतीयस्कन्धे विष्णुना कृतं देवी स्तोत्रं नाम चतुर्थोऽध्यायः. सर्वं जगदम्बार्पणमस्तु.